கேக்குதா? கேக்குதுண்ணா, கேக்குது. என்ன பர்த்டே? தெரியல, வருவாரான்னு கேரளா போயிருக்காரு. சும்மா வந்து ஜாயின் பண்ணிட்டு 10 நிமிஷம் இருந்துட்டு போவான்னு சொன்னாரு. தெரியல, பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்ண்ணா. பரணி வர ஒரு 10-15 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அப்டேட்ஸ்லாம் பெருசா எனக்கு இன்னைக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. இருக்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சும்மா அப்படியே சொல்லிட்டு அப்படியே போயிடலாம் டைரக்டா அப்படின்னா. இன்னைக்கு வந்து 3 படமா, சரி இன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மதராசி, பேட் கேர்ள், காந்தி கண்ணாடி, காட்டி, அதுக்கப்புறமா காஞ்சுரிங். ஸோ இந்த படம் தான் மேஜர் அப்டேட்ஸா எனக்கு இருக்கு. இன்னைக்கு வந்த படங்கள் தான். இது தவிர்த்து வேற என்ன அப்டேட்ஸ் வந்தது? ஒரு நிமிஷம் நானும் பாத்துக்கிறேன். இது இல்லாம வந்திருக்கா அப்படின்ட்டு. ஜனநாயகன் இதுல இருந்து ஹெச் வினோத்துக்கு டைரக்டருக்கு வந்து ஒரு மேக்கிங் வீடியோ சும்மா ஒரு இது மாதிரி விட்டுருந்தாங்க பர்த்டே ஸ்பெஷலுக்கு. அதுக்கப்புறமா வேற எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே வரல. பாகி போறாமா, அதோட ரிலீஸ் இன்னைக்கு. அது வேற எதுனா இருக்கா? பேபி கேர்ளோட, நிவின் பாலி பேபி கேர்ளோட மோஷன் போஸ்டர் மோஷன் இது வந்துட்டு வந்திருக்கு. அவ்வளவுதான். டேரக்டா நம்ம பேச வேண்டியது அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். மதராசி படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிட்டு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா நல்லா ஈவினிங் ஷோக்கு மேல இன்னும் பயங்கரமா நல்லா புக்கிங்ஸ் தான் நல்லா போயிட்டு இருக்கு இங்க சென்னை மல்டிபிளெக்ஸ்ல. மற்ற ஏரியா வந்து நான் பெருசாக கவனிக்கல. பார்த்தவங்க சொல்லுங்க, என்னென்ன படம் பார்த்தீங்க? அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. முத்து ப்ரோ. அஜித் ப்ரோ, நீங்க மதராசி பார்த்தவங்க எல்லாரும் இருக்காங்க, பட் காத்தி பார்த்தவங்க நீங்க மட்டும்தான். காட்டி பார்த்தவங்க நீங்க காட்டில இருந்து ஆரம்பிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. காட்டி இன்னைக்கு காலையில் 9:30 ஷோக்கு தான் போயிருந்தேன். படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து போச்சு. என்னென்னா இந்த லவ் சீன்ஸு இது எல்லாமே வந்து அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வேற ஒரு ட்விஸ்ட்டு அந்த மாதிரி போய், அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல வந்து ரொம்பவுமே ஒரு எமோஷ்னலாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான். இப்போ நீங்களே போய் பார்த்தாலும் அது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலான இன்டர்வியூ, கிட்டத்தட்ட அழுகிற ரேஞ்சுக்கே வந்துருச்சு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படி முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்டர்வெல்ல நடந்த சம்பவத்துக்கு அவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, அதில் என்னென்ன அதில் நடந்த தவறை எப்படி திருத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கதை. இதில் அனுஷ்கா செம பர்ஃபார்மன்ஸு, அவங்க பின்னிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மாஸ் சீன்ஸில் எப்பவுமே க்யூட்டாக இருப்பாங்க, லவ் சீன்ஸ் இதெல்லாம் ஓகே. பட் மாஸ் சீன்ஸில் பயங்கரம் அவங்க. இந்த வாட்டி இந்த ஃபைட் சீன், ஹேண்ட் காம்பேட் ஆகட்டும், அதே மாதிரி இந்த கன்னு, இதில் எல்லாமே செமையாக இருந்துச்சு. விக்ரம் பிரபு அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி எந்த ஒரு உறுத்தல் இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வில்லன்ஸ் அவங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசா இல்லை, கொஞ்சம் வீக்கு தான். பட் இருந்தாலும் அந்த சீன் இன்டர்வல் மட்டும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தஸ்வரான்ட்டு ஒரு சாங் வரும், அதோட பிளேஸ்மெண்ட்டு சூப்பராக இருக்கும். தென் ஒரு சேசிங் சீன் வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதுவும் செம்மையாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல எடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படியே பயங்கரமாக போகும். ஒரு என்ன சொல்றது, ஒரு ருத்ர தாண்டவம் மாதிரி தான் இருக்கும் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்டர்வல் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதை வச்சு அனுஷ்கா ரிவெஞ்ச் எடுப்பாங்க, அது பயங்கரமா இருக்கும்.
ஒரு சிலருக்கு அது லாஜிக்கா எப்படிங்க இது அப்படிங்கிற மாதிரி நடக்கலாம். பட் எந்த ஒரு லாஜிக்கும் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதுதான் காட்டி காட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாஸ் ஃபீஸ்ட்டுங்கிற மாதிரி தான். ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு எப்படின்னு தெரில. பட்டு தமிழ்நாட்டில் ரொம்பவே இதாக தான் இருக்கு. நான் போன தேட்டர்லயே ஒரு 20 பேர் அப்படிதான் இருப்பாங்க. எல்லா படத்துலையும் பார்த்துட்டீங்கன்னா இன்டர்வல் ஒரு எலிவேஷன் மாஸா கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பின் டிராப் சைலன்ஸு. எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி இப்படி திரும்பி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கெல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப்லயே கொஞ்ச நேரம் அந்த சீன் போகிற வரைக்கும் அப்படியே மைண்ட் அதையவே ஓடிட்டு இருந்தது. என்னடா இப்படி பண்ணி வச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அனுஷ்கா அது ஒரு ஒரு கட்ஸா எடுத்து பண்ணியிருந்தாங்க. மற்றவங்களுக்கு அந்த கட்ஸ் வருமா அப்படிங்கிறது தெரில. நீங்க படம் பார்த்தீங்கன்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ இதுதான் காட்டி ரிவ்யூ. தேங்க்ஸ்ண்ணா. சூப்பர், நல்லா சொன்னீங்க. வேற யாருன்னா அப்படியே மதராசில இருந்து ஆரம்பிங்க. மதராசி தான் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி மதராசி தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறவங்க. அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போய்க்கலாம். சொல்லுங்கப்பா, ஏன்னா யாரும் பார்க்கலையா? மதராசி ரொம்ப டீசென்டான நீட்டான ஒரு படம். முருகதாஸ் ரைட்டிங்லயே ஒரு சூப்பரான ஒரு படம். இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படம். நீங்க எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. எல்லாருமே சைலண்டா இருக்குங்களா? யாருமே பார்க்கலையா என்ன? நான் பார்க்கலாம், சுமார் bro, மெடிக்கல் நீங்க எமர்ஜென்சி, அதனால நீங்க பார்க்கல. பார்த்துட்டீங்களா? நாளைக்கு தான் பார்க்கணும். சரி, சொல்லுங்க, அப்படியே ஆரம்பிங்க. நான் சுமார் ப்ரோ, ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. விக்கி விக்கி ப்ரோ சொல்லுங்க. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது படம். ரீசெண்டாக எல்லா பெரிய டைரக்டர்ஸும் டிசப்பாயிண்ட் பண்ணுறப்போ முருகதாஸ் கொஞ்சம் காப்பாற்றிருக்காருன்னு தான், அவர் பேரை காப்பாற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபுல்லாக ஆக்ஷன்ஸ் வர மாதிரி இருந்தது. பட் அங்கங்கே வர ஹை பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தனால ஓவராலாக ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் இருந்தது வெளியே வர்றது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட். இந்த மாவீரன்ல எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. விஷால் இருக்காரு. தலைவா நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அது அப்படி சொல்லிடுங்க, அப்படி சொல்லிட்டு இது பண்ணுங்க. காக்க வச்ச எப்படி? சாரிண்ணே. அதுக்குள்ள போஸ்டர் பாய் சும்மா பேசுவாரு. நீங்க சொல்லுங்க காட்டி bro. பாத்தீங்களா? இல்லப்பா, நான் வந்துட்டு மதராசி தவிர காந்தி கண்ணாடி மதராசி 2 படம் தான் பார்த்தேன். இன்னும் நான் அந்த காஞ்சுரிங்கும் சரி, பேட் கேர்ளும் சரி, காட்டியும் சரி 3 படமும் பார்க்கல. இந்த வீக்கெண்ட்ல தான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன். கேக்குதா? சொல்லுங்க. ஆமா, நான் கேக்குதுண்ணா, சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து முருகதாஸ் படம்ன்றப்ப நான் ஒரு கொஞ்சம் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். நான் நேற்றே நல்ல ஹைட்ல தான் இருக்கேன்னு சொன்னேன். பட் எனக்கு வந்து இது 100% ஏஆர் முருகதாஸ் பேக் அப்படின்ற மாதிரி தோணல. ஒரு மிட் லெவல் தான். செகண்ட் ஹாஃப்ல எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் என்ஜாய் பண்ண விஷயம் நிறைய இருந்துச்சு. குறிப்பா ஒரு நிமிஷம், பைக் லவ் போர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லவ் வந்து இவங்க சாதாரணமாக ஹேண்டில் பண்ணாம எமோஷ்னலா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஒரு இடம் மட்டும் கண் கலங்கிட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது ஃபேக் கால் ஒன்று பேசுவாங்க, அது செம்ம கனெக்டிங்கா இருந்துச்சு அந்த ஃபீல். செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி ரைட்டிங்கா எதுவுமே இல்லை. வெறும் ஆக்ஷன்ட்டே போயிட்டு இருந்துச்சு. அது சேம் எனக்கு விக்ரமோட அதே எஃபெக்ட் தான். ஒரே நைட்ல ஆக்ஷனா போயிருக்கும். அது எனக்கு விக்ரம் ரெண்டு ஹாஃப்மே ஒர்க் பண்றது அதே மாதிரி தான். இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராமா ரைட்டிங்லாம் நிறைய இருந்ததால ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு சூப்பர். செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. குறிப்பா வில்லன் கேரக்டர் அவரு பார்க்க ஸ்வாகா பயங்கரமா இருந்தாரு. ஆனா ரைட்டிங் வைஸ் அவரு
முருகதாஸ் படம் இல்லைன்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அந்த அளவுல பாதி கூட இல்லை. வித்யுத் செம சுவாகி செம இதுதான். பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரியல. எனக்கு 50-50 தான் இந்த படம். விஷால் ப்ரோ ஓகே, அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது யாரெல்லாம் சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ நீங்க பேசவே பாட்டீங்கல்ல? மாட்டீங்க ஸ்பீக்கர்ல. யார் கேட்டது? இல்ல நீங்க பாட்டீங்கல்ல யார் கேக்குறதுன்னு தெரியல. பேர் சொல்லுங்க. ப்ரோ? நான் தான் ப்ரோ, பேர் காட்டல. மாவீரன். ஓ, ஒரு வாய்ஸை மாறிடும். கூட வாய்ஸ் கண்டுக்க மாற்றி முடியலையே. மாடுலேஷன். இல்ல இல்ல, டக்குன்னு கீழே பார்த்துட்டு இருந்தேன், நான் மேல கவனிக்கல. நான் பார்த்துட்டேன்பா. காலையில ஃபர்ஸ்ட் 8:30க்கு இங்க சென்னையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ 8:30க்கு. நேற்று விஷால் தான் சொன்னாரு 8:30க்கெல்லாம் போட மாட்டாங்க, 9க்கு தான் போடுவாங்க அப்படின்னு. நான் ஷார்ப்பா நான் டைம் நோட் பண்ண கரெக்டா 8:30 ஷார்ப்பான டைம்ல வந்து படத்தை ஸ்கிரீன் பண்ணாங்க. வெற்றி தேட்டர் சொன்ன மாதிரி. அதுல ரொம்ப சந்தோஷம், ஃபர்ஸ்ட் ஷோ தமிழ்நாட்டுல பார்த்துட்டோம் அப்படின்னு. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு, ரொம்பவே சூப்பரா இருந்தது. பெருசா எங்குமே வந்து எனக்கு போர் அடிக்கல. அந்த இன்டர்மிஷன் பிளாக்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அனிருத்தோட பிஜிஎம் கூட வந்துட்டு ரொம்ப ஃபுல் ஃபிளஜா எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லாம ஒரு தேவையான இடத்துக்கு அந்த ஒரு ஒரு பிஜிஎம்ஸ் நல்லா இருந்தது. எஸ்கேவோட அந்த டுவர்ட்ஸ் அந்த இன்டர்மிஷன் அந்த எல்லாமே அந்த பிளாக்கே நல்லா இருந்தது. பாட்டும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து மெஜாரிட்டி ஆஃப் எல்லா பாட்டுமே வந்துருச்சு. நல்லா ரொம்ப என்டர்டைனிங் என்கேஜிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் மாவீரன் சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு சில மூமெண்ட்ஸ் இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. பட் இருந்தாலுமே டுவர்ட்ஸ் அந்த இதுவெல்லாம் போகும்போது, எண்டெல்லாம் போகும்போது ரொம்ப ஒரே ஒரே சீன்ல ஒரே ஏரியால அப்படியே சுற்றி அப்படியே வர மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு தியேட்டர் மெட்டீரியல், நல்ல கமர்ஷியல் படம். ஒரு கண்டிப்பாக பெருசாக வந்து டிசப்பாயிண்ட் ஆகாமல் வந்து நம்ம வரலாம் அப்படின்ற ஒரு ரீசெண்டாக வந்து பெரிய படங்கள், பெரிய ஸ்டார் படங்கள், பெரிய டைரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைங் தியேட்டர் வச்சா வந்து எனக்கு இருந்தது. சூப்பர்ண்ணே. 8:30 மணிக்கு போட்டிருக்காங்க, நல்ல விஷயம். இதான் போட நான் மாட்டாங்க ஆடெல்லாம் இல்லண்ணா, நான் சுகுமார் ஆடு ப்ரோ, கெடுன்னு நான் பயந்துட்டேன். என்னெல்லாம் சொல்லுங்க போல. சொல்லணும்னோ அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அண்ணா எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப நீங்க சொல்லுங்கண்ணா, சொல்லிடுங்கண்ணா. இல்ல இல்ல, எப்படி சொல்றது, ஓஜி முருகதாஸ் கம்பேக் அப்படின்லாம் வந்துட்டு நான் சில இதெல்லாம் பார்த்தேன். ஓஜி முருகதாஸ்ன்றது வேற லீக். அவரோட ஓஜி தான் வந்துட்டு அவர் பண்ண டைம்ல அந்த துப்பாக்கி கத்தி வரையும் வச்சுங்களேன், அதெல்லாம் அந்த டைம்ல இருந்து அது ஒரு பீக் அந்த ஒரு இது வந்துட்டு இல்ல. பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி ரீசெண்ட் பிலிம்ஸ்ல அவர் கொடுத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். ஆமா, எனக்கு செக்ரட்டரி பார்த்துட்டு பயமா தான் இருந்தது. ஆனா இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பழைய முருகதாஸை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த பழைய டச் வந்துருச்சு, ஆமா. சிக்னேச்சர் அவரோட டச் வந்து இதுல இருந்தது. உண்மையாவே சொல்றேன், அவர் மேல வந்து ஒரு பெருசா யாருமே இந்த படத்து மேல ஹைப் வந்துட்டு கம்மியா இருந்தது. காரணம் முருகதாஸோட ரீசெண்ட் ஃபெயிலியர்ஸ், அவர் படங்கள் எதுவுமே பெருசா போகல அப்படின்ட்டு எல்லாருமே அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. ஆனா அந்த அந்த இதுவெல்லாம் இல்லாம அந்த ஹைப் வந்து கம்மியா இருந்தது. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. அனிருத் பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மனசுல நின்னது அனிருத் பிஜிஎம் தான். அது என்னன்னு தெரியல, ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. எனக்கு சாங்ஸ் சுத்தமா ஒர்க் ஆகல. ஒர்க் ஆச்சுதான், நான் ஒர்க் ஆகலன்னு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நிறைய எடுத்துக்கிட்டா பார்த்தேன். இல்ல மாவீரன் கத்தி எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு இதுக்கு சிச்சுவேஷன், ஒரு ஒரு டியூன், அதுல மல்டிபிள் டியூன் இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்துட்டு அவ்வளோ, அதாவது ஜெயிலரே எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு. இதுல அந்த ஒரு மேஜரா அந்த மதராசின்ற வர்றது தான் வந்துட்டு மேஜரா பிளே பண்ணியிருக்காங்க. செப்பரேட்டா வந்துட்டு ஒரு வில்லனுக்குன்னு ஒரு எலிவேஷன் மியூசிக் அந்த மாதிரிலாம் வந்து பெருசா வந்துட்டு தனித்தனியா வந்து கிளாசிஃபை பண்ணாம ஒரு ஒரு அனிருத்தோட டாப் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து ஸ்டில் குட் ஒர்க்.
சூப்பர் அண்ணா. நான் சொல்லவா? சொல்லு எனக்கு விஷால். வந்துட்டு படம் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். நான் நேத்தியே சொன்னேன் எனக்கு பெருசா ஹைப் இல்லை அப்படின்ட்டு. அதனாலயே என்னன்னு தெரியல, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆஹ் உண்மையாலுமே இப்ப ரீசெண்டா வந்த படங்கள்ல இப்ப வர எல்லா பெரிய ஸ்டார்ஸ் படமும் வெறும் மொமெண்ட் படமா தான் இருக்கு. அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணணும், 3 நிமிஷத்துக்கு ஒரு ஹை கொடுக்கணும், அந்த மாதிரியான ஜோன்ல தான் போயிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்துச்சு அவர் ரைட்டிங். ரொம்ப நல்ல டிராமா, நல்ல லவ் சீன்ஸ். இன்னொன்னு, அந்த ஹீரோயினுக்காக அவன் இறங்கி என்ன வேணாலும் பண்ணுவான், அதுக்கு என்ன காரணம்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கனெக்ட் வச்சது. அப்புறம் இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஆஹா, இதுதான்டா நான் எதிர்பார்த்தது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் 2 3 மொமெண்ட்ஸ்ல ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. 2 3 இடங்கள்ல எமோஷன் சூப்பரா ஒர்க் ஆச்சு. அந்த எர்த்துக்குவேக்கு அதுக்கப்புறம் நடக்கிற சீன், குழந்தைய வாங்க முடியாம இருக்கிற சீன், அப்புறம் எஸ்கே வந்துட்டு ஓப்பனிங்ல எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. என்ன ஒரு இந்த சாவரன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்ட்டு. அப்புறம் அவர் கேரக்டரை ரிவீல் பண்றப்ப அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஆம், படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு குறையாப்பட்டது அவரோட இன்ட்ரோ அப்படி வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒண்ணு, அது ஒண்ணுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் குறையா இருந்துச்சு. இவன் வேற மாதிரி ஏன்னா முருகதாஸ் படங்கள்ல ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா வைப்பாரு. டக்குன்னு ஒரு மாதிரி ரொம்ப லைட்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஹை எனக்கு செகண்ட் ஹாஃப்ல இல்லைன்னாலும் எனக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன் செகண்ட் ஹாஃபும். எனக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. அங்கங்க தேட்டர் மூமெண்ட்ஸும் இருந்துச்சு. அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுனேன். ஏன்னா ரீசெண்டா வந்த படங்கள் எல்லாமே போட்டு அடிச்ச அடியில நமக்கு இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அனிருத்தோட மியூசிக்கும் ரொம்ப நல்லா ஒர்க்கா இருந்தது. முருகதாஸ் கம்பேக்னு இப்ப ஏன் எல்லாரும் போடுறாங்கன்னா, இப்ப ரீசெண்டா அவருக்கு வந்து ஒரு ட்ரோலு, அந்த சிக்கந்தர் படம் நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்த படம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அவருக்கு நிறைய பேர் அவர் கமிட் ஆகி ஒரு இது பண்ண முடியாம போனது, சில படங்கள் பண்ண முடியாம போனது, இதெல்லாம் இருந்ததுனால அவர் இந்த படம் பண்ணோடனே எல்லாரும் குஷி ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த வருஷம் பெரிய டைரக்டர்ஸ், எதிர்பார்த்த பெரிய டைரக்டர்ஸ் யாருமே கை கொடுக்கல அப்படின்றப்ப முருகதாஸ் சுத்தமா எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போனதுனால நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அந்த கேட்டகரியில தான் நானும் வருவேன். அதனால இதை முருகதாஸ் இல்ல இல்ல, கம்பேக் முருகதாஸ் அப்படின்ட்டு கம்பேக் சொல்றாங்க. போடும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்க. ஆனா நீ வந்துட்டு சூப்பர். உன்னோட இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட்ல ஓஜி முருகதாஸ் கம்பேக் அப்படின்னு ஆமா. போட்டிருந்த. ஓஜி அந்த முருகதாஸ்னா அளவுக்கு அந்த பழைய ஆமா. அளவுக்கு இல்லைன்னு பழைய சொல்றேன். முருகதாஸ பாத்திருக்கியா நீ அப்படின்ற மாதிரி எப்பேற்பட்ட இது. ஆனா இல்லண்ணா, எனக்கு ரொம்ப ஓஜி ஒரிஜினல் அவர் கத்தி துப்பாக்கி அந்த அந்த மீட்டர்ல இல்ல இந்த படம். பட் இருந்தாலும் ஏன் அந்த ஓஜின்னு நான் போட்டேன்னா, அவர் ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, அது இல்ல எனக்கு மாதிரி கரெக்ட், நான் இப்பயும் கஷ்டமாவே இருந்துட்டு சொல்றேன், இது இருந்துச்சு. வந்து நல்ல அதனாலதான் கம்பேக், உண்மையாலே வந்து நல்ல கமர்ஷியல் நல்ல கம்பேக். பட் ஆனா இது வந்து அவரோட பொட்டென்ஷியலுக்கு இன்னும் வந்து இன்னும் மிக்ஸா ஒன்னு பண்ணலாம். ரெண்டு மிக்ஸா வருது இல்ல, நிறைய இடத்துல மிக்ஸா வரதுக்கான காரணம் புரியுது அவரோட புரியுது. பொட்டன்ஷியல் ஃபுல்லா வேற மாதிரி கொடுத்திருந்தாருன்னா அந்த மிக்ஸ்டு கூட பேசியிருக்கவே மாட்டாங்க. இது எனக்கு நல்லாவே ஞாபகம் புரியுது. இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் ஒரு டைம்ல துப்பாக்கி ரிலீஸ் ஆகும்போது வந்துட்டு ஆஹ், அப்போ வந்து அஜித் விஜய் கிளாஷ்லாம் இன்னும் பயங்கர சிவியரா இருந்தது அந்த டைம்லலாம். அப்போ துப்பாக்கிலாம் அஜித் ஃபேன்ஸே வந்துட்டு யாருமே நெகட்டிவ் பேச முடியல. அந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணியிருந்தவர். அதே கத்தி அப்பவும் ட்ரோல் நடந்தது முருகதாஸ்க்கு. ஒரு எட்டு கொடுத்துட்டா திரும்பி அதே காம்போல வச்சு கொடுக்க முடியுமான்னு. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே சைலண்ட் ஆனாங்க. ஏன்னா கத்தி டீசருக்கு வந்த ட்ரோல் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியா இல்லைன்னா கூட முருகதாஸ் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இன்னும் அப்கமிங்ல அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணி பழைய ஃபார்முக்கு வந்து ஒரு பீக்ல போனோம்னு வந்து எனக்குமே இந்த இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஒரு ட்ரஸ்ட் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. யாராவது பேசுறீங்களா? இல்ல யாரும் பேசல. ஷாம் ப்ரோ நீங்க சொல்ல. ப்ரோ நான் சொல்லணும்னு நினைச்சதுன்னா சுகுமார் ப்ரோவே சொல்லிட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொமான்ஸ் போர்ஷன்ஸு, அந்த சாங்ஸு, தங்கப்பூவே சாங்கு, இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்து பழைய முருகதாஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து நீங்களாம் சொன்ன மாதிரி அது ஸ்டன்ஸா வரிசையா போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி இப்படிதான் போவோம் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நமக்கு ஆல்ரெடி ப்ரிடிக்டபிளா இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஆவரேஜா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். ஓவராலா ஓகே, ஒரு டீசென்ட் வாட்ச் அந்த மாதிரி இருந்தது. சிக்கந்தருக்கு அப்புறம் இது ஒரு நல்ல கம்பேக். ஆனா பழைய முருகதாஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன்.
எனக்கு தர்பாரை விட இது பெட்டர் தான். நானே சொல்லுவேன் தர்பார் இந்த பல மடங்கு பெட்டர். எனக்குமே அதே தான் ஃபீல் ஆச்சு. அதுவும் ஒரு ஒரு 4-5 எலிவேஷன் சீன் வச்சிருக்காரு படத்துல. அந்த சீனுக்காகவே படம் வந்துட்டு நல்லா பேசப்படுது. அந்த குறிப்பா வந்து அந்த இன்டர்மிஷன் பிளாக் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் வரும். அது ஸ்பாய்லரா வந்து நம்ம டீட்டெயிலா நம்ம ஒரு 2 நாள்ல பேசிக்கலாம். பட் நான் சொல்றேன், ஒரு எலிவேஷனா வந்து படத்துல வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் ஆகட்டும், அவருக்கு சொல்லல. பட் படத்தோட இன்ட்ரடக்ஷன் சீனு நிறைய வந்து ஒரு ஹை மூமெண்ட். இதுதான் வந்து எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. இப்போ கமர்ஷியல் மூவில வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருங்கப்பா, எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் இதுவா வரணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாமே வந்து இந்த படத்தை வந்துட்டு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. கமல் ப்ரோ இப்போ கேக்குதா? கேக்குது. இப்போ நான் அன்னைக்கு காலைல பார்த்தேன் ப்ரோ. எனக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அந்த லவ் போர்ஷனு, எஸ்கே அந்த ஃபேவரட் சீனாவே அந்த ஆஃபீஸ் சீன் தான் ப்ரோ. அது ஆக்ஷன் சீனும் எதுவும் இல்லை, அந்த ஆஃபீஸ் சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக கண் கலங்கிச்சு அந்த சீன். எனக்கு அது ரொம்ப நல்ல ஃபேவரட்டான சீன் இருந்துச்சு அந்த சீனு. கொஞ்சம் கனெக்ட் நல்லா ஆச்சு அந்த சீன்லாம். இன்டர்வலு செம மாசம் இருந்துச்சு ப்ரோ. உண்மையாவே அந்த எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அவரு முருகதாஸோட அந்த பழைய முருகதாஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சண்டை சண்டை சண்டைனே இந்த மாதிரி இருந்துச்சு. கதை வந்து ஒரே இடத்துல சுத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே. அந்த ஒரே நைட்டு தான், ஆனாலும் கொஞ்சம் மாத்தி மாத்தி கொஞ்சம் எல்லாமே ஒரே இடத்துல சண்டை சண்டை அடுத்தடுத்து சண்டை மட்டும் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் முருகதாஸ் படத்துல அப்படி இருக்காது. பழைய படத்துல எல்லாம் சண்டை சண்டைன்னு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸா பயன்படுத்துவாங்க. இது வந்து லோக்கி ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு. சாம்ப்ரோ சொல்லுவாரு, லோக்கி ஸ்டைல் தான் இது. அப்படியே செகண்ட் ஹாஃப் வெறும் சண்டை சண்டை வச்சே ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் லைட்டா இதாக இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து டீசெண்டான படம் தான். இந்த வருஷம் இந்த பெரிய படத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் டீசெண்டான படம் தான். மொக்க அப்படி இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான பார்க்கலாம் ஒன் டைம். எஸ்கே நல்லா பண்ணியிருந்தாரு. அனிருத் எப்பயும் போல, அனிருத்தை பத்தி சொல்ல ஒண்ணும் இல்லை ப்ரோ. அவர் எப்பயுமே நல்லா பண்ணுவாரு. அதே அவர் பண்றதை கரெக்டா பண்ணியிருந்தாரு. அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட், அவர் அந்த தலையாட்டம் முதல்லாமே மாஸ், அது எல்லாமே அந்த மியூசிக் வந்தாவே செம்ம ஃபயரா இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஒரு மாசின் அவருக்காகவே எஸ்கேக்குனே ஒரு மாசின் ஒன்று இருக்கும். அது ஒரு ரூம் சீனு செம்மையா இருந்துச்சு அந்த சீன் உண்மையாவே. அது நம்ம டீசர்ட்ல எல்லாம் பார்த்ததுதான். அது வர இடமும் சரி அந்த செம்ம. முக்கியமா கமல் வித்யுத், அதுக்கு முன்னாடி தலைவாசல் ஒரு பில்டப் கொடுப்பாரு, அதான் அதுதான் அந்த தூக்கி அதுதான் நிப்பாட்டுச்சு. வித்யுத். அதே மாதிரி ப்ரோ எதாவது வித்யுத்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவருக்கு ஒரு இது இருக்கு பாருங்களே, மாஸ் ஆறா. அவருக்கு 2 மாசின் இருக்கு படத்துல நச்சுன்னு. அவர் இன்ட்ரோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் செம்ம மாசம் இருந்தாரு அதுல. அவர் நடந்து வர முதல்ல அப்படியே ஃபயரா இருந்துச்சு. அவ்வளவுதான், டீசென்ட் படம் உண்மையாவே. கொஞ்சம் நானும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா தான் இருந்தேன். அதுக்கு எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. முக்கியமா ருக்குவை பத்தி சொல்லிடணும். அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களுக்கும் நல்ல கேரக்டர் படத்துல. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் கூலி சுத்திகாசன் மாதிரி அங்கங்க கட்டி ஓட விட்டாங்க எல்லா யோ பக்கமும். யோ அது யோ மட்டும் கொஞ்சம் இதா என்ன இருந்துச்சு. கமல் சாம ஆமா, இருக்குல்ல. இதுலயே என்ன விஷால் ப்ரோ நல்லா யோசிச்சு பாருங்க செகண்ட் ஏங்க ஹாஃப்ல. அதாங்க விடுங்க, மத்த மித்தபடி படத்தை வச்சு அவங்க பேசாதீங்க. நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களும் அவங்க கேரக்டரை. அவ்வளவுதான் ப்ரோ. சூப்பருங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல உண்மையாலுமே எஸ்கேக்கு இன்டர்வல்ல என்ன சவுண்டோ அதுக்கு ஈக்குவலான சவுண்ட் வந்துச்சு வித்யுத்துக்கு. சரியான ஆமா. சவுண்டு, தெரிச்சிடுச்சு தேட்டரு அவருக்கு. அவரு அந்த என்ன ஆபீஸ்ல இருந்து அப்படி ஒரு ஃப்ரேம் கட்டுவானுங்க ப்ரோ. வெளியே வரும் நடந்து வரும்போது அப்படி கீழ இருந்து சரியான ஃப்ரேம் செம்ம மாசம் இருந்தாரு அந்த ஃப்ரேம்ல. செம மாசா இருந்தாரு. அப்புறம் ஒருத்தவனை அசால்ட்டா சுடுவார் தெரியுமா, சைட்ல நின்றுட்டு இருப்பான். அதேதான் அதெல்லாம் அதேதான். சூப்பரா இருந்துச்சு. யார் நீ எல்லாம் காலு யாருன்ற மாதிரி. ப்ரோ, விஷால் ப்ரோ அந்த காலு. அதுக்கு முன்னாடி ஆமா ஆமா ஆமா. ஒண்ணு பண்ணுவாரு, மிடில் ஃபிங்கர் காட்டி புல்லட் ஜஸ்ட் இதுல போகும். ஆமா, பரணி ப்ரோ மாசா இருந்தாரு. ஹலோ ஐயா அண்ணா ஹலோ எப்படி இருக்கீங்க அண்ணா? இல்ல பரணி அண்ணா விஷால் ப்ரோ, சொல்லுங்கண்ணா. அவரு இதை பார்த்துட்டு அவரோட விக்கியை பார்த்தேன். 44 இயர்ஸ் அவருக்கு. என்ன அப்ப 44 வயசுல இவ்வளவு பிளெக்சிபிளா இருக்குன்ற மாதிரி இருந்தது.
ஆமா, எல்லாம் ஜிம்னாஸ்டிக் பாடி. அவரு இந்த bro, டைகர் ஃபுல்லா சராஃபா இல்ல ஒரே ப்ரோ, ஜிம்னாஸ்டிக்ஸ் பீஸ். தான் போல. ஒருத்தவன் தலையில ஏறி நின்று சுத்தி சுடுவாரு. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் ஆமா, ஓப்பனிங்ல. ஆமா ஆமா சுத்திக்கிட்டு சரியான ஆமா. சரியான ஏங்க அதெல்லாம் விடுங்க, பிளெக்சிபிளான ஆள். வானத்துல புஷ்அப் எடுக்கிறது அங்க மேல, ஆமா, ஐயோ அதுலயே முடிஞ்சிருச்சு. என்னையா இந்த அதெல்லாம் ஆளு வந்து அப்படி இருக்கானு. தேட்டரு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த சீன்ல மேல சரியான ரெஸ்பான்ஸ். ஆமா, புஷ் எடுத்து. அதுக்கு அவர் வர அவருக்கு சீன் அந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாரு, அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாரா நீ இல்ல புதுசா அது? பண்ணிரு இல்ல பண்ணிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டா ஓகே, இந்த தெரியல. மதராசி இங்கிலீஷ் ஃப்ளோ. இங்கிலீஷ் சாங் எதுவும் ரிலீஸ் பண்ணல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஏய் ஹே மாவீரன். பர்னி ப்ரோ வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஹாய் பர்னி, இல்ல வாவ். இல்ல நேத்து டிபி வச்சப்ப கூட அதோட மீனிங் தெரியல. ஆனா இன்னைக்கு புரியுது. இன்னைக்கு எப்படி படம் ரிலீஸ் ஆகும் இன்னைக்கு ஸ்பேஸ்ல கேட்கணும். நேத்தே டிபி மாத்தி வந்திருக்கீங்க. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். பரணி எனக்கு ப்ரோ இப்பதான் புரியுது. வாங்க, பாசிட்டிவ் நீங்க தான் சொல்லணும் பாசிட்டிவ் இப்ப. தானே வருது. இல்ல இல்ல ப்ரோ, பட் ஆனா நீங்க நேத்தே மாத்திட்டீங்கல்ல. பர்னி ப்ரோ, இது என்ன மதராசி டாக்டிக்ஸா? படத்தை பேட் டிபி கேர்ளுக்கு வந்து ஆச்சாரு. பேட் பன்னி கேர்ளுக்கு ப்ரோ, வந்து பேட் 3.5. கேர்ளுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க. வரிசையா சொல்லுங்க அப்படியே எல்லா மதராசிக்கு படத்தோட ரிவ்யூ. டாக்டிக்ஸா? இல்ல ஒரு டாக்டிக்ஸா பேட் கேர்ள் எதுவும்? அப்பையில இருந்து ரொம்ப அண்டர் பிளே எதிர்பார்த்துட்டு அண்டர் பிளே இருக்காரு. எதுவும் பண்றீங்களா? ஏங்க பரணி ப்ரோ, என்னங்க எனக்கு புரியவே இல்லையேங்க. பரணி ப்ரோ இதுக்கு ஒரு டீ என்னங்க கோடு வேறயா? பண்றீங்க? இல்ல எனக்கு வந்து எனக்கு பேட் கேர்ள் பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கு நான் பாசிட்டிவா கொடுத்திருந்தேன். மத்த 2 படமும் டீசென்ட் ஆச்சுன்னா டீசென்ட் ஒரு கொடுத்திருந்தேன். ஐயா நிமிஷம், யாரு என்னையா அண்டர் பிளேன்? அது ரிவ்யூல ஜென்யூன் என்னையா அண்டர் பிளேன்? ப்ரோ தான். ஜென்யூனா பேசினாலும் சாம்பிரோவா? என்னையா எதையாவது கடிச்சிட்டு இருக்கீங்க? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது நவீன். பரணி சரி ப்ரோ, சொல்லுங்க. உங்க அண்ணன் உண்மையாலுமே சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நைஸ் நீங்க நைஸ். சொல்லுங்க. எனக்கு எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா வித்யுதோட எஸ்கே தாங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நீங்க தான் வித்யுன்ட்டு இருக்கீங்க. எங்க ரைட்டிங்காவும் வித்யுத் சரி. சூப்பருங்க, எஸ்கேவும் சூப்பர் தாங்க. இல்ல எஸ்கேவும் அது நான் என்ன பர்சனல் கருத்து, மாவீரனுக்கு அப்புறம் எனக்கு பர்ஃபார்மன்ஸா இதுல பயங்கரமா இருந்துச்சு எஸ்கேது. எனக்கு வில்லன் ஓகே, நீங்க எல்லாம் பாராட்டுறப்போ ஓகே தான். என்னமா வீரன் இப்படி சொல்லிட்டீங்க? ப்ரோ அது அதுவும் அந்த ஸ்வாகா செகண்ட் இருக்கு, ஹாஃப்லாம் ஸ்டைலா. டோட்டலா. அந்த வில்லன் கேரக்டர் ஸ்வாகா இருக்கு, ஸ்டைலா இருக்குன்னு தாண்டி அப்ப வார் டூலாம் இப்ப மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்லிடாம 2 பேருமே ஸ்வாக் அண்ட் ஸ்டைல் தான். இல்ல ஸ்வாக் அண்ட் ஆக்சுவலா ஸ்டைல் முக்கியம் இல்ல மாவீரன், அந்த ஆரா நம்ம கத்தணும். வார்ட்டுக்கு நீங்க இல்ல கத்துனீங்களான்னு தெரியல. மாவீரன் என்னன்னா, இவரு நான் ஆல்ரெடி இது படம் ரிலீஸ் முன்னாடி நான் சொன்னேன். யார் தமிழ் டப் பண்ணான்னு தெரியல. பட் துப்பாக்கியில பண்ண சேம் ஒருத்தர் தான் வந்து இதுலயும் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதுலயும் பேசியிருப்பாரு, இதுலயும் பேசியிருப்பாரு ஆல்ரெடி. ஸோ அதனால நமக்கு அந்த கேரக்டர் தெரியும்ல. அதே கேரக்டர்னு சொல்ல, பட் அந்த வாய்ஸ்னாலே சொல்றேன். அதனால வந்துட்டு அதுவும் இல்லாம அவர் ஸ்டைலிஷ் ஆக்ஷன்ஸுக்கு நிறைய ஹிந்தி படத்துல பண்ணியிருக்காரு. பட் இங்க வந்துட்டு நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்ததுனால அவருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாருல. ஸோ அதை தான் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க அதை ஓகேன்னு ஜஸ்ட் முடிச்சுட்டு போறீங்களே, அதான் எனக்கு ஷாக்கா இல்ல இருந்துச்சு. இன்னொன்னு, எஸ்கே வந்து அந்த கேரக்டர், லிப்ஸிங் ஓகேவா உங்களுக்கு இதுல? அந்த ஏன்னா அது வாய்ஸ் எனக்கு ரொம்ப லிப்ஸிங் ஓகே பிடிச்சது. தான். எனக்கு ஓகே தான். எனக்கு பெருசா எங்கேயும் இதா தெரியல. 1-2 இடம் தான் அப்படி இருந்துச்சு. பட் பெருசா எங்கேயும் அது இதா தெரியல. அதுவும் எஸ்கே அவர் ஸ்டார்டிங்ல. அஞ்சானு துப்பாக்கி எல்லாத்துலயுமே அவருக்கு லிப்ஸிக் தனியா தான் தெரியுது. அதே மாதிரிதான் அது என்னங்க பண்ண எனக்கு முடியும். இல்ல இல்ல எனக்கு சில குறைகள் இருந்துச்சு இந்த படத்துல. பட் ஆனா எனக்கு ஓவரால் டீசெண்டா இருந்துச்சு. ஃபுல் டீடைல் ரிவ்யூ சொல்லணுமா 3 படத்துக்கும்? சொல்லவா? எல்லாம் பேசி சொல்லுங்க முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. பேசியாச்சு. ஓகே. எனக்கு வந்து ஹலோ. ஃபர்ஸ்ட் ராஜபாண்டியம் bro, சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, பேசுங்க நான் அடுத்து பேசுறேன். சரி ஓகே. இல்ல நான் ஃபர்ஸ்ட் இது மதராசி ரிவ்யூ சொல்லிடுறேன். எனக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ போர்ஷன்ஸ் எல்லாருமே இந்த லவ் போர்ஷன் தான் கொஞ்சம் டிராகியா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க. பட் ஆனா எனக்கு எஸ்கே பிஜு காம்பினேஷன் ஸ்டார்டிங்ல வர போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அன்கன்வின்சிங்கா இருந்துச்சு. எனக்கு லவ் போர்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. பட் நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த எர்த் கேக் சீன் வரப்போ இது எதுக்கு சம்மந்தமே இல்லாம வைக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த ருக்மிணியோட லீட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டுவர்ட்ஸ் இன்டர்வல் பிளாக் வரப்போ எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்து ட்ரெய்லர் வந்தப்பே சொல்லிட்டு இன்டர்வல் பிளாக் டைலாக் ட்ரெய்லர்லேயே வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இந்த டைலாக் தான் வரப்போகுதுன்னு தெரியும். பட் ஆனால் அதை ஸ்டேஜ் பண்ண விதம்ன்றது எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இன்டர்வல் பிளாக் நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு முன்னாடியே சொன்னது என்னன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் 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 மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்து பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் டுவர்ட்ஸ் இது வர்றப்போ கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த
கன் கல்ச்சர் அந்த ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டது நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இம்பேக்ட் கொடுக்கல. கொடுத்துச்சு. பட் ஆனா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாமான்னு ஃபீல் ஆச்சு. இதுக்கு மேல எப்படிடா ஸ்ட்ராங்கா சொல்றதுன்னு தெரியல. மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது அதுதான். எது தோணுச்சு? எது உங்களுக்கு? கன் கல்ச்சர். கன் கல்ச்சர். ஆமா ஆமா ஆமா, ஓகே ஓகே. அதுதான் எனக்கும் தோணுச்சு, பட் அதை ஸ்பாய்லர்ல பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். இல்ல அது அந்த ஒரு வேர்ட் தானே. அந்த ஒரு அதுதான் கோர் கண்டென்ட் அதுதான். ஸோ அந்த கோர் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இப்படிதான் நடக்குமான்னு தோணுச்சா உங்களுக்கு? எனக்கு அப்படி தோணுச்சு. நடக்குமான்னு தோணல விஷால் ப்ரோ. இப்படி அவர் எப்பயுமே வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி தான் வந்து படம் பண்ணுவார். நிறைய படங்கள் அவர் அதான் ஓஜி, அதான் முருகதாஸ். ஸோ அவர் அந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி பண்றப்போ கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுவாரு. பட் இதுல எனக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் லெவல் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால எனக்கு ஓவரால் வந்து டீசன்ட் படமா இருந்துச்சு, அவ்வளவுதான். எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ஜெயில் சீக்வன்ஸ், ஜெயில் ஃபைட் சீக்வன்சஸ் செம்மையா இருந்துச்சு. அது ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்ல ஒரே ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அது என்ன ஃப்ரேம்னு நான் ஸ்பாய்லர்ல சொல்றேன். அது செம்மையா இருந்துச்சு. நான் ரொம்ப என்னடா இப்படி ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு ஃப்ரேம். அந்த ஒரு ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் நான் ஒரு ஃப்ரேம் கெட் பண்றேன். அந்த ஃப்ரேம் தான் நீங்களான்னு தெரியல. சுகன் ருக்மணி பத்தி பேசு. பரணி முடிக்கிட்டோம். நான் அதுக்கப்புறம் காந்தி கண்ணாடி இதுக்கு முன்னாடி சுகுமார் ப்ரோ பார்த்துட்டு டீசெண்டாக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸுட்டும் பார்த்துட்டு டீசெண்ட் அந்த லெவலில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன நான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் போனேன். போனப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு லவ் ட்ராக் மட்டும் ஒரு மாதிரி க்யூட்டாக போயிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியும். நான் என்ன நினைச்சிட்டேன்னா, ஓகே பாலா டிரைவ் பண்ணி தான் ஸ்டோரி போகும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அதை விட முக்கியமான கண்டென்ட் வந்து வேற ஒரு ஸ்டோரி தான் அப்படின்றது தான். பாலாஜி சக்திவேலுக்கும் அர்ச்சனாவா அவங்க பேரு கரெக்டா அவங்க பேரு அர்ச்சனா தானே? ஒரு நிமிஷம். அர்ச்சனா. அவங்க 2 பேரை வச்சுதான் வந்து ஹோல் ஸ்டோரியே வந்து கோர் ஸ்டோரின்றப்போ நல்லா இருந்துச்சு. அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லவ் போர்ஷன் எல்லாமே வந்து கியூட்டா ஃபன்னா இருந்துச்சுன்னு. ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த இன்டர் பிளாக் ட்விஸ்ட்னால செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டிவியேட் ஆகி போகும். அதுக்கப்புறம் ஓகே என்னடா இது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அது ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. எனக்கு அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அந்த படம் வந்து டீசெண்டா இருந்துச்சு. பாலா வந்து அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் தான். பட் ஆனா வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம்னு தோணுச்சு. ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனா இவங்க 2 பேர் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு சிங்கிள் ஷாட், பெரிய ஷாட், அது ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஷாட். அர்ச்சனா பேசி முடிச்சுட்டு போவாங்க. ஒரு எமோஷனல் டயலாக் ஃபுல்லா பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் பேசணும். இது 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஷாட்டே முடியும். அது ரொம்ப லென்த்தியா போச்சு. எப்படி அதை சிங்கிள் ஷாட்ல எடுத்தீங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அந்த சீக்வன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷனலா போகும். அவ்வளவுதான். அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு டீசென்ட் படம். செகண்ட் ஹாஃப்ல நிறைய குறைகள் இருக்கு, அவ்வளவுதான் அந்த படத்துல. அதே மாதிரி பேட் கேர்ள் அந்த படத்தை பத்தி பேசணும்னா நான் வந்துட்டு 1/2 மணி நேரம் கூட பேசுவேன். அந்த மாதிரி ஒரு படம் எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல அவங்க வந்துட்டு அவங்க ஒரு ஒரு 4-5 ஃப்ரேம் வச்சாங்கன்னா 4-5 ஃப்ரேம்ல ஒரு ஃப்ரேம்ல அவங்க வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். அந்த அஞ்சலி எப்படி இருக்காங்க? அவங்கதான், நான் அதான் சொல்றேன், அவங்க எல்லா ஃப்ரேம்லயும் இருக்காங்க. அதான் படம். படம் வந்து ஸ்கிரீன் பிளேவா ஃபாஸ்டா போகுதா இல்ல ஒன்லி டயலாக்ஸா ஃபாஸ்டா போகுதா? இது வந்துட்டு ஒரு சிம்பிள் கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா தான். அந்த மாதிரி டிராமா மூவி தான். ஒரு மாதிரி சட்டிலா தான் போகும். ரொம்ப அவங்க வாய்ஸே அந்த படத்துல வந்து ரொம்ப வந்து கத்துற வாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல தான் பேசுவாங்க. ரொம்ப இதெல்லாம் இருக்காது. நமக்கு வந்து நம்ம மணிரத்னம் படம் மாதிரி உத்து கேட்டாதான் புரியும். அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா சப்டைட்டில் வச்சு பார்க்கணும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு சில இடத்துல எல்லாம். ஆனாலுமே எனக்கு என்னன்னா எனக்கு இது தமிழ் சினிமால இது ரொம்ப புதுசு அப்படி நான் பாக்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புது படம். ஒரு கேர்ள் பெர்ஸ்பெக்டிவ்ல கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா ஃபுல் ஃபிளெஜ்டு ஹீரோயின் மட்டுமே வச்சு நோக்கிட்டு போறோம். அவங்க
இதுல தான் அவங்க ஷோல்டர் தான் ஃபுல் கதையுமே வந்து நகரும். அப்படிதான் மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த டுவர்ட்ஸ் ஃபைனல் ஆக்ட்ல தான் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஷைன் ஆகும். எனக்கு என்னன்னா இவங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் வர சீன் எல்லாமே ஒரு மாதிரி நிறைய ஸ்டீரியோ டைப் சீன், பிரேக்கிங் சீனா இருந்துச்சு. அதெல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு பர்டிகுலர் சீன், இது ஸ்பாய்லர்ல வராது, நான் அது மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு சீன் இருக்கும், இந்த அந்த ஹோமம் நடத்துவாங்கல்ல, அது முன்னாடி இதெல்லாம் வச்சுட்டு அப்போ குழந்தைய வந்து உட்கார வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹோமம்னாலே வந்துட்டு அந்த நெருப்பு வந்து ஒரு மாதிரி இருக்கும், மூச்சு மட்டும் அதெல்லாம் அழுதுகிட்டே இருக்கும். நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அது குழந்தை உட்கார வச்சுட்டு இது பண்ணா அழுது அது ரொம்ப அழுதுட்டு இருக்கும். அதனால இவங்க ஹீரோயின் போனோடனே அந்த குழந்தைய வாங்கிட்டு அந்த ஜன்னல் பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ஏன்டி இங்கே உட்கார வச்சிருக்க, அங்கதான் உட்காரணும் குழந்தையா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க இங்க அந்த குழந்தைக்கு எங்க ஃப்ரீடமா இருக்கோ அங்க உட்காரட்டும் அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. மறுபடியும் அவங்க அம்மா அந்த குழந்தைய கூட்டு போயிடுவாங்க, கூட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. அந்த குழந்தை அப்பயே அழுதுகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் இருக்கு. அப்புறம் இந்த கோ கொரோனா அந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெய்லர் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டே வந்திருக்காங்க. எனக்கு கிளைமேக்ஸுமே ரொம்ப பிடிச்சிச்சு. அது கிளைமேக்ஸ்ல ஃபைனலா வந்து ஒரு ஒரு விஷயம், அது லாஸ்ட் ஃப்ரேம், அதான் லாஸ்ட் இது, அதுல வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலா வந்துட்டு இந்த படம் பிடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து ஓகேவா. ஃபைட்லாம் இருக்கா பரணி? நான் என்னன்னா நீங்க டிராமா படம்ன்ற ஃபைட்லாம் இருக்கீங்க. ஃபைட்னா நான் வந்து கையில அடிச்சுக்கினாதான் ஃபைட்டா, சும்மா வாய் சண்டை அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி இதுல கான்ஃபிளிக்ட் இருக்கா இல்ல சண்டை இருக்கா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கேக்குறேன். கான்ஃபிளிக்ட் அதுதான் மெயினா சொல்ல கேட்க வரேன். இது எப்படி சொல்றதுன்னா எனக்கு தெரியல. விஷால் ப்ரோ ஆனா மேபி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் டீசர்ல பாக்கும்போது ட்ரைலர் வரல இந்த படத்துக்கு, டீசர் தானே வந்தது. இல்ல ட்ரெய்லர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்னு. வந்துச்சா? ஓகே. இது ஜஸ்ட் அவங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி, அவங்க அப்பா வீட்டுல கத்தி அந்த மாதிரி கேக்குறேன். ஜஸ்ட் 1 or 2 சீன்ஸ் நான் அவ்வளவுதானா. ஆனா பரணி ப்ரோ நான் இன்னும் பார்க்கல, எடிட் பேட்டர்ன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னாங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதெல்லாம்? ஐயோ ரிவ்யூல போட மறந்துட்டேன். எடிட் செம்ம எடிட் தான், அந்த கனெக்ட் பண்ற விதம் இருக்குல்ல. இல்ல அதான் வெற்றிமாறன் சொல்லியிருந்தாரு, இந்த எடிட் பேட்டர்ன் தான் எனக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு அப்படின்னாரு இன்டர்வியூல, அதான் கேட்டேன். ஆக்சுவலா அதான் சொல்றேன், இந்த படம் எல்லாருக்குமே வந்து சத்தியமா கனெக்ட் ஆகாது. மேபி வந்துட்டு இது என்னடா கிரிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்ல நம்ம பாக்குறப்ப வந்து இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து என்னமோ பார்க்காத விஷயத்தையும் வந்து கதையா எடுத்துல, எல்லாம் பார்த்த விஷயம் தான், ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆஹா ஓஹோ ட்விஸ்டடா அப்பா ஏ அப்படின்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளா ஒரு டிராமா படம், அவ்வளவுதான். அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா, அந்த டீனேஜ் ட்ராமா அந்த மாதிரி தான். அவங்க 17 வயசுல ஸ்டார்ட் பண்ணி 33 ஏஜ் வரைக்கும் இருக்கிற கதை தான் இந்த கதை, அவ்வளவுதான். எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. நிறைய ஃபிளாஸ் இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு பர்சனலா இந்த படம் பிடிச்சிருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். சொல்லுங்க ராஜபாண்டியன் ப்ரோ, சுகன் ப்ரோ சொல்லுங்க. அவர் ராஜபாண்டியன் நான் ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கு தான் தப்பா எடுத்துக்காதீங்க. அதான் நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க, அடுத்து நான் சொல்றேன். சுகன் ப்ரோ நீங்க பேசுங்க, அடுத்து நான் பேசுறேன். ஓகே குமார்ப்பா வேற. ஆக்சுவலா நான் மதராசி தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நாய்டா இருக்கா ரொம்ப? இல்ல சொல்லுங்க. இல்ல சுகன் சுகன் உனக்கு நீ வந்து ருக்மணில இருந்து ஆரம்பிச்சு சுகன். இல்லண்ணா நான் அப்படியே ரிவ்யூவாவே சொல்றேன்னா, எல்லாருமே எஸ்கே பத்தி தானே பேசுறாங்க, அதுக்கு சொல்றேன். அதுதான் நம்ம ருக்குக்கு நம்ம பண்ணாம வேற இருக்கணும், அந்த மாதிரி தான். நான் மதராசி தானே ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு மதராசி பார்த்துட்டு இப்போ காஞ்சூரிங் பார்த்துட்டு தான் வெளில வரேன். 2 ரிவ்யூமே சொல்றேன். மதராசி எனக்கு ரொம்பவே பிடிச்ச படமா இருந்தது, என்னை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. எல்லா விஷயங்களும் எல்லா ஆஸ்பெக்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. எதுவுமே வந்து என்னன்னா கிளிஷியா எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. சின்ன மைனஸ், சின்ன விஷயங்கள் அங்கங்கே இருக்கும். ஏன்னா எந்த படமும் பர்ஃபெக்டான படமாக வராது, டெஃபினட்டாக வராது. அதில் வந்து மேஜராக வந்து என்னன்னா சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், சில பேருக்கு ஆவரேஜாக இருக்கும். அதில் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு எந்த குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்தது.
எஸ்கே வந்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு படத்துலையும் எஸ்கே வந்து என்னன்னா இம்ப்ரூவைஸாக தான் நான் பார்க்குறேன். அவர் ப்ரீவியஸ் படத்துக்கு பண்ணுறதுக்கும் அடுத்த படத்துக்கு பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே எஸ்கே என்ன ஆக்ட் பண்ணுறாரு, என்ன ஆரா இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்க, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எனக்கு பர்சனலாக எஸ்கே வந்து என்னன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அவரை வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாச்சும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் விஷுவலாகவும் சரி, என்ன சொல்கிறது, டைரக்ஷனாகவும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டாக வரும்ன்றது நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அவங்க சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் லவ் அண்ட் ஆக்ஷன் தான் பிளெண்டடாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேஜராக லவ் தான் வந்துருச்சு. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக செகண்ட் ஹாஃப் ஆக்ஷனாக தான் இருக்க போகுதுன்றது நான் ப்ரெடிக்டே பண்ணதுனால எனக்கு அது வந்து என்னன்னா கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை தான் பண்ணிச்சு தவிர டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன், அது அப்படியே எனக்கு கிடைக்குதுன்றப்ப அது எந்த வகையிலும் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லவ் தான். லவ் வந்து என்னன்னா ஏஆர்எம் வந்து என்னன்னா லாஸ்ட்டாக பர்ஃபெக்டாக செம்மையாக பண்ணது வந்து கஜினியில தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவரோட ரிட்டர்ன் வந்து என்னன்னா அந்த லவ்க்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து என்னன்னா பயங்கரமாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. நான் நிறைய இடத்துல ரொம்பவே வந்து என்னன்னா எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா எஸ்கேக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, எல்லா ஸ்டேஜுக்கும் போனால் அழுதுட்டு இருக்காரு அப்படின்னா, அது மாதிரி இவர் என்ன எல்லா விஷயத்துக்கும் பர்சனல் லைஃப்பை வந்து என்னன்னா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னால் கூட, ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னோட பர்சனல் எமோஷன்ஸ் எப்படிப்பட்ட ஒரு எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நான் பார்த்த விஷயங்கள் ருக்குவை நான் பார்க்குறப்போ வந்து என்னன்னா என்னோட பர்சனலான ஒரு முக்கியமானவங்க ஞாபகத்துக்கு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அது இந்த விஷயத்தில் நான் நிறைய வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணப்போ எனக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஃபீல் ஆச்சு, நிறைய எமோஷன் ஆச்சு. பர்டிகுலர்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்டேஜ்லலாம் நான் அந்த மாதிரி கூட இருந்திருக்கேன். லைக் வந்து என்னன்னா நம்மளை வந்து என்னன்னா எப்படி இருக்க, என்ன பண்ணுற, சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு வந்து என்னன்னா பேரண்ட்ஸை தாண்டி வந்து என்னன்னா எனக்கு வெளி உலகத்தில் யாருமே இல்லாதப்போ எனக்கு அந்த பர்சன் தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பர்சன் திடீர்னு இல்லைன்னா அது ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். இவர் வந்து என்னன்னா படத்துக்காக அசோசியேட் பண்ணிக்க போறேன்றாரு. பட் ரியல் லைஃப் அது கிடையாது, இல்லை ரியாலிட்டி வேற இல்லை. நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி தான் போயாகணும். பட் ஆனால் எனக்கு படமாக வந்து என்னன்னா அந்த இடத்துல ருக்குவை பார்க்குறப்போ ரொம்ப எமோஷனாக இருந்தது. நான் டீலேட் ஆக விரும்பல. ருக்குவோட கேரக்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே ரிட்டர்ன் பண்ணியிருந்தாரு. நான் வந்து என்ன நினச்சிருந்தேன், ஒரு சாலிடான ரோல் இருக்கணும், எல்லாரும் வந்து என்னன்னா ஏன்டா அந்த பொண்ணு இந்த படத்தில் நடிச்சது இல்லை, எதுக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இருந்தாலே போதும்னு நினச்சேன். பட் பர்ஃபெக்டாகவே வந்து என்னன்னா அந்த ரோலை வந்து என்னன்னா அவர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாரு. நான் பார்த்த வரைக்கும் யாரும் வந்து என்னன்னா ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் கேரக்டரை எந்த ஒரு இதுவும் வந்து என்னன்னா ட்ரால் பண்ணியோ மீம்ஸாவும் நான் வந்து பார்க்கல. இது எதுக்கு அந்த கேரக்டர் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா மெயின் மோட்டிவே இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த கீ மூமெண்ட் வந்து என்னன்னா இவங்க தான் இருப்பாங்க. பர்பஸஸ் எஸ்கேயோட பர்பஸ் வந்து என்னன்னா ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு இவங்க தான் இருப்பாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க நல்லா எமோஷனலாக நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணதுனால மட்டும்தான் இன்டர்வல் எல்லாருக்குமே ஒர்க் ஆயிருக்கும். இந்த இன்டர்வல் நம்ம பார்க்காத இன்டர்வல் கிடையாது. ஒரு வில்லன் வந்து என்னன்னா ஒரு ஹீரோ கிட்ட வந்து என்னன்னா நான் பண்ணிடுவேன்னு சொல்றது வந்து என்னன்னா பார்க்காத இன்டர்வல் கிடையாது. பட் அதை வந்து என்னன்னா ஒர்க் பண்ற அளவுக்கு வச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்னன்னா அவருக்கு கொடுத்துருக்க எமோஷன்ஸ் மட்டும்தான். அது கனெக்ட் ஆனதுனால மட்டும்தான் இன்டர்வல் வந்து ஓகே இவன் பண்ணுவான், அப்போ அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்ம நம்புற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து என்னன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்து பழகிற ஒரு டெம்ப்ளேட்ல தான் போயிருக்கும். ஆக்ஷன்ஸ் அந்த ஒன் நைட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்றப்ப கம்ப்ளீட்டா பேக் டு பேக் ஆக்ஷன்ஸ்லேயே தான் போயிட்டு இருக்கும். அது எனக்கு வந்து என்னன்னா பெருசாலாம் தெரியல. நான் பெருசா ஃபீல் பண்ண மைனஸா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் லென்த் மட்டும் செகண்ட் ஹாஃப்ல ட்ரிங்க் பண்ணிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் முடிக்கிறது மட்டும்தான் வந்து என்னன்னா பயங்கரமா எல்லாரையும் வந்து என்னன்னா பேச வைக்கும். ஸோ அந்த ஃபினிஷிங்ல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் பெட்டரா வந்து என்னன்னா பெருசா பண்ணிருக்கலாம்ன்றது மட்டும்தான். கிளைமேக்ஸ்லயுமே ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க, ஆன்டகனிஸ்ட் ப்ரொட்டகனிஸ்ட். ஆன்டகனிஸ்டோட பர்பஸ் வந்து என்னன்னா சென்டர்ல இருப்பாங்க, ப்ரொட்டகனிஸ்டோட பர்பஸ் வந்து என்னன்னா அந்த சென்டருக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அந்த ஒரு சிங்கிள் ஃப்ரேமே வந்து என்னன்னா ரெண்டு பேருக்கான விஷயத்த வந்து என்னன்னா கன்வே பண்ணியிருப்பாரு. அது மேபி நெக்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து என்னன்னா அதை நோட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்து கவுண்ட் 2 கவுண்ட் 3 கண்டிப்பாக போவேன். ஏன்னா எனக்கு படம் பர்சனலாக பிடிச்சிருக்கு. இது என்னோட ஒப்பீனியன் நான் மட்டும்தான் நான் சொல்கிறேன். வேறு யாரோட ஒப்பீனியன் ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு நான் கேட்கவும் இல்லை. என்னோட ஒப்பீனியன் நான் அப்படி சொல்கிறப்போ வந்து என்னன்னா படத்தில் வர டைலாக் மாதிரி தான். எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறப்போ ஒருத்த மட்டும் தனியாக சொன்னால் அது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மெஜாரிட்டியாக தானே இங்கே வந்து என்னன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் யோசிக்கல. என்னோட ஒப்பீனியனா படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். காஞ்சூரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஓகேவான ஒரு படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும்தான் ஓகே அப்படின்ற மாதிரி பெட்டராக இருக்கும். நம்ம பார்த்த அந்த காஞ்சூரிங் சீரிஸ் மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இது ஓகேஷான ஒரு படம். மதராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து என்னன்னா பர்ஃபெக்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து நான் நேற்று எக்ஸ்பெக்டேஷனில் சொன்ன மாதிரி தான் அவரோட ஒர்க் எல்லாமே வந்து என்னன்னா அவ்வளோ பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ரீசெண்டாக அவரோட ஒர்க் எதுவுமே வந்து என்னன்னா பெட்டராக அமையல. பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஒர்க் எவ்வளோ பெட்டர். அதுக்காக வந்து என்னன்னா அந்த ப்ரீவியஸ் ஒர்க்கோடலாம் நான் எதுவுமே கம்பேர் பண்ண போகிறதில்ல. அந்த ஒர்க் வேற, இந்த ஒர்க் வேற. பட் ஆனால் அவரோட ரீசன்ட் ஒர்க்ஸுக்கு இது எவ்வளோ ஃபார் பெட்டர்ன்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எஸ்கேவும் நல்லா பண்ணியிருக்காரு, ருக்குவும் நல்லா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி மெயினான ஒரு பர்சன் வந்து என்னன்னா ஸ்டேஜில் சொன்ன மாதிரி எஸ்கேக்கு ஒன்றுனா நான் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் எஸ்கே படம்னா கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு.
சாங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சாங்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து என்னன்னா கேட்சியாக இருந்தது, மைண்டில் நின்று அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும். தலம்பலாவும் சரி, ஈவன் தங்கப்பூவோட விஷுவல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாப்ல. பட் பிஜிஎம்மா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து என்னன்னா யூனிக்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் வித்யுத் ஜமாலுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும், சபீருக்கு செப்பரேட்டாக ஒன்று இருக்கும், மொரோவர் அனிமல் இன்ஸ்டிக்ட்னு ஒரு பிஜிஎம் இருக்கும், அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும். இந்த மாதிரி வேரியேஷன் முடிஞ்ச அளவுக்கு காட்ட ட்ரை பண்ணியிருக்காப்ல. ஸோ அனிருத்தும் இந்த படத்தில் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. யாரும் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்னன்னா டல்லாக இருக்குன்றது யோசிக்காதீங்க, நிஜமாவே பெட்டராக தான் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் மட்டும் ஒரு 2 சாங்ஸ் மட்டும் தான் கேட்குற மாதிரி இருந்தது தவிர அதர்வைஸ் மற்ற எந்த சாங்ஸும் நமக்கு மைண்டில் நிற்கல. அது மட்டும் தான் நான் மைனஸாகவும் பார்க்கறது, ப்ளஸ் அந்த லென்த்து கொஞ்சம் மைனஸாக பார்க்குற விஷயம் தான். ஓவரால் மதராசி எனக்கு வந்து என்னன்னா பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் சினிமா. இந்த ஒரு கமர்ஷியல் சினிமாவை பார்க்குறப்போ வந்து என்னன்னா இதுக்கு மேலே என்ன பெட்டராக தர முடியும்னு எனக்கு தெரியல. லாஜிக்லாம் பார்த்துட்டு இன்டெலெக்சுவலாக பார்க்கறத விட நான் போகிறேன், என்ன ஒரு 2.5 மணி நேரம் என்ன ஒரு படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நான் வெளில வரேன் சாட்டிஸ்ஃபையாக. அது மேபி நான் அடுத்த 2-3 நாளில் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் ஃபுல்லாக பண்ணி தேட்டருக்கு போகிறப்ப எல்லாருமே பார்க்க தான் போகிறீங்க. அவ்வளோதாண்ணா. சூப்பர் சூப்பர் தலைவா. ராஜா ப்ரோ, இட்ஸ் யுவர் டைம். ஹாய் ப்ரோ. ஹலோ. சொல்லுங்க தலைவா, சொல்லுங்க தலைவா, கேட்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ படம். ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் அவரு நான் சொல்றத அவர் பேர் சுகன் அதை தான் சொன்னாரு. ஆக்சுவலா எனக்கு அதுதான் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சாலிடா இருந்தது ப்ரோ. ஆல்மோஸ்ட் இது வந்து ஓஜி முருகதாஸ் மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இதுல கூட முருகதாஸ் ஃபிளாஸ் இருந்திருக்கும். பட் இதுல வந்து இந்த லவ் போர்ஷன்ஸ், அப்புறமேட்டு அந்த எஃபெக்ட் சீனு எல்லாமே வந்து நல்லா கனெக்ட் ஆயிருந்தது. ப்ளஸ் வந்து இந்த பிஜு மேனன் மித்த எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் நல்லா கரெக்டா ரைட், அவங்களோட இது ரோல் ரைட்டிங் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. வித்யுத்துக்குலாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல நடந்த அந்த கிளாப்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா தேட்டர்லேயே ஒரு பயங்கரதா இருந்தது. நான் 0 எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போனேன். ஒரு கம்ப்ளீட் என்கேஜிங்காக தான் இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் சாலிட் ப்ரோ. அதாவது இப்போ இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாப் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து, அப்புறம் இந்த ஜென்ரேஷன் டைரக்டர்ஸுமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த படம் வந்து முருகதாஸ் டெஃபினெட்லி கம்பேக் தான். அது டெஃபினெட்லி கம்பேக். அவர் வந்து பீக்கில் இருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கத்தி தான் ஆக்சுவலா செம பீக். ஆக்சுவலா அதுக்கடுத்து கொஞ்சம் டிக்ளைன் ஆக தான் செஞ்சது. அது அந்த பீக்குக்கு திரும்ப அவரே போவாரான்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து இந்த இந்த கரண்ட் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸோட மேட்ச் பண்ற அளவுக்கு ஒரு இது பண்ணிட்டாரு. ஆக்சுவலா முருகதாஸோட ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்பயுமே வந்து ஒரு இது இருக்கும், சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். கஜினில இருந்து பாத்தீங்கன்னாவே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகும். அதெல்லாம் அது வந்து இந்த படத்துல இருந்தது. ஸோ அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போதே பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. லேக் தான் செகண்ட் ஹாஃப். லேக்ன்றத விட சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ரிவீல் பண்ண வேணாம், அந்த என்ஐஏ ஆஃபீஸ் இது பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து என்னையா பண்றீங்கன்ற மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி சார் முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல இருங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க ராஜபாண்டி, நீங்க முடிங்க. அந்த சீன்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் என்னையா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுதான் மிஸ்டேக் இருந்தது, நிறைய மிஸ்டேக் இருந்தது. பட் ஆனால் ஓவராலா செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஆக்ஷன் படம் அப்படிங்கறதுனால பிடிச்சிருச்சு. பட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா ஆக்ஷன், ஃபுல் ஆக்ஷன் படம். அது அந்த ஆக்ஷன் மீட்டர்லயே பார்த்து அந்த எமோஷன் செட் ஆகிற அளவுக்கு இருந்தது. ஸோ ஓகே தான் ப்ரோ, படம் நல்ல படம் தான். டெஃபினெட்லி வந்து இந்த வருஷத்துல வந்து நிறைய பிக் ஹீரோ படம் வந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டெஃபினெட்லி குட் ஒன். கண்டிப்பா பார்க்கலாம், நாட் பேட். அதான் என்னோட ரிவ்யூ. சொல்லுங்க ப்ரோ, ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல ஆக்சுவலி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் தான். எனக்கு பர்சனலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரைட்டிங்ல ரொம்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த, அதாவது எஸ்கே கேரக்டரைசேஷன் ரிவீலும் பிஜு மேனன் அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கிரீன் பிளேயோட இது வந்து ஓகே, இதெல்லாம் நம்ம ஒரு ஹீரோனா எப்படி நினைச்சிருப்போம், பட் ஆனால் அந்த ஹீரோ எப்படி காமிச்சிருக்காரு அவரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அப்படியே ஃபிளாட்டா இருந்த மாதிரி இருந்தது. அந்த நான் சொன்ன சில போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் அப்ரப்டா இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் இது எப்படி வச்சாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஓகே, வாட்சபிள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஃபைனலா. எனக்கு ஆக்சுவலி நான் சொல்லிக்கிறேன். ஹலோ ப்ரோ, சொல்லுங்க தலைவா. இல்ல ஓகே சாரி. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் பெட்டரா தோணுச்சு. ஏன் நான் சொல்றேன்,
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பக்கம் அந்த ஒரு ப்ரிமைஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டோரிக்கான ப்ரிமைஸ் டக்குன்னு ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க. சூப்பரா அது ப்ரிமைஸ் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கும். தப்புன்னு சம்மந்தம் இல்லாம ஒரு பாட்டு வச்சு தப்புன்னு அதுல இருந்து கலர் டிவேட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்ல ஒரு சில சீன்ஸ் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கிரிஞ்சியா ரொம்ப ஒரு மாதிரி ப்ரீச்சியா மாதிரி பேக்வர்ட் லைக் இட் லைக் சம்வேர் பேக்வர்ட்ஸ்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால பெருசாக எனக்கு ஒரு கால் அண்ட் தென் இன்னும் ஒரு சில இடத்துல இன்னும் நல்லா அந்த சீன்ஸ் கால் இருக்கலாமான்னு தோணுச்சு. நான் அதை பெருசாக இங்கே ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு பிகாஸ் ஸ்பாயர் விளாண்டிங்க. ஸோ அதனால அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரா இல்லை. ஏன்னு சொல்றேன்னா அந்த ஆக்ஷன் சிக் பீசஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதான் இந்த ஆக்ஷன் சிக் பீசஸ் வச்சு கொஞ்சம் எங்கேஜ் பண்ணா பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எனக்கு ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நான் ட்ரில்லிங் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஆல்சோ குட். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜா ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த சிக் பீசஸ் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க அதுல. சூப்பர் சூப்பர் தலைவா. அவன் ஏன் நீங்க திடீர்னு சிரிக்கிற போட்டீங்க? இல்லங்க நீங்க கொஞ்சம் ஸ்பாய்லரை போன வாட்டி லோக்கா ஞாபகம் இருக்கு, எல்லாரும் தெரிச்சு ஓட்டாங்க. நீங்க வந்த உடனே குரூப்ல பேசிட்டு இருந்தோம், யாருப்பா அவரு மொத்த ஸ்பாய்லரும் இறக்குறாரு அப்படின்ட்டு. அதான் பயந்துட்டே இருந்தேன். நீங்க எதுவும் சொல்லல, நல்லவர் ஆயிட்டீங்க. விஷால் ப்ரோ, நான் படத்துக்கு போயிட்டு வந்தோடனே உங்க ரிவ்யூ தான் விஷால் ப்ரோ பார்த்தேன் நானு. அப்படியே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆச்சு ப்ரோ. எனக்கும் அதே தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா பிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதாவது இவர் வந்து டிஸ்டிங்ஷன் எடுத்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன். முருகதாஸ் பாஸ் ஆயிட்டாரு, மித்தவங்க எல்லாமே வந்து ஃபெயில்டு அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா சங்கர் மணிரத்னம் தலைவா இவர் பாஸ் ஆவார்னு கூட நினைக்கல. கரெக்ட், அதேதான் நான் நேத்து வந்து இன்ட்ரெஸ்ட். நாளைக்கு வந்து ப்ரோ இப்ப எல்லாமே ஒரு படத்தை அடிக்கிறாங்கன்னா அது வந்து படம் ஓடணும், சினிமா நல்லா இருக்கணும், அது ஓகே தான். பட் ஆனால் டைம் லைன்ல ஒரு படம் அல்லது ஒரு ஏதாவது அடிக்கும் போது அந்த நெகட்டிவிட்டி வந்து ஒரு ஃபன் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. நான் இன்னைக்கு வந்து அடிக்க போறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு, படமும் ஓகே தான். அதை உண்மையாவே சேவ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் முருகதாஸ். கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து அவங்க கண்டிப்பா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஒரு ரைட்டிங்லயும் ஒரு கேரக்டர், எஸ்கே கேரக்டரும் சரி, அவங்க ஹீரோயின் கேரக்டருமே பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரையும் வந்து என்ன ப்ரோப்பெல்லாம் எல்லாம் பாட்டு அதோட முடிச்சிடுறாங்கல்ல. ஸோ கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ் வரையும் கொண்டு போய் ஒரு ப்ராப்பரா இருந்தது ஆக்சுவலா. எனக்கு அதான் படம் வந்து நான் அதான் போட்டிருந்தேன் என்னோட. எனக்கு வந்து பார்த்த டைம்ல மேபி உங்க டைம் லைன்ல நெகட்டிவ் வரணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஃபுல்லா பார்த்துட்டு தான் பார்த்தேன். நான் ஃபுல்லா இல்ல ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இந்த படத்துக்குன்னு நான் சொல்ல வரல. அது நான் பேசும்போது வந்துட்டு ஏன் மத்த படத்துக்கு எப்ப கம்முன்னு இருந்த அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த சில படம் இதுவும் பேசியிருக்கேன். எல்லா படத்துக்குமே பர்பஸா வந்துட்டு ஒரு ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல போறோம், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல போறோம். ஏன் இதே ஸ்பேஸ்ல தான் நம்ம வந்துட்டு கூலி ஸ்பாயிலர் இருப்பெல்லாம் கூலி நிறைய பேருக்கு பிடிக்கல, அதை ஓப்பனா தான் பேசணும். இந்தியன் 2 பிடிக்கல, தக்லீஃப் பிடிக்கல, அந்த மாதிரி வந்து விடாமுயற்சி சில பேருக்கு வந்து செட் ஆகலன்னு சொன்னது, குட் பேட் அக்லியே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னது, கோட் வந்து சொன்னது, அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணும்போது இப்போ நான் இப்போ கூட கமெண்ட்ல கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு படம் நல்லா இல்லை, நீங்க அது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். படம் நல்லா இருக்குன்றது இல்லன்றதெல்லாம் வந்துட்டு அது ஆக்சுவலா வந்து என்னன்னா படம் மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆக போகுது. இது நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லி அதுல நம்மளுக்கு அதுல உங்களுக்கு நல்லா இல்லைன்னா கண்டிப்பா சார் ஓகே, அதுக்கு நாங்க நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு வந்து எதுவும் இல்ல இருக்குல்ல. இப்போ நான் எனக்கு பிடிக்கல, நீயும் நல்லா இல்லைன்னு தான் போடணும். நீ வந்துட்டு பாசிட்டிவா போட்டனா பாருவோம் அவ்வளவுதான் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இங்க இப்படி நடக்கிறது. இது எல்லாருக்குமே வந்து நடக்குது. நாங்க வந்துட்டு எல்லா மூவிஸ்க்குமே வந்துட்டு இங்க அவங்கவுங்க தனிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ். இப்போ பர்னியே எடுத்துக்கோங்க. பர்னி வந்துட்டு எஸ்கே ஃபேன் எல்லாருக்குமே தெரியும். பர்னி வந்துட்டு மதராசியோட வந்து பேட்கலுக்கு கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் அதிகமான மார்க் கொடுத்துருக்கான். இதுக்காக வந்து நம்ம வந்துட்டு பர்னி வந்து எஸ்கே ஃபைன் இல்ல, மதராசி நல்லா இல்ல, பர்னிக்கு பிடிக்கல சுத்தம் அப்படின்னு ஆயிடாது. அவனுக்கு ரெண்டுத்தும் பார்க்கும்போது இதோட இது அவனுக்கு வந்து இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரொம்ப அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அந்த மாதிரி இதுவும் மாறுங்க. நீங்க வந்துட்டு சுகுமாரண்ணா இப்ப இந்த மத்த ஸ்டார்ஸை விட எஸ்கேக்கும் சூர்யாக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? உண்மையாவே வந்துட்டு இது வந்துட்டு என்னன்னா எஸ்கேக்கும் இருக்கு, சூர்யாக்கும் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ல அஜித் விஜய் எல்லாம் வந்துட்டு வளர்ந்து வந்த போது சோசியல் மீடியா வந்துட்டு அந்த டைம்ல இல்ல பெருசா அடிச்சுப்பாங்க இருந்துச்சு. அதாவது எப்படின்னா ஃபேஸ்புக் இருந்தது, ஆர்குட் இருந்தது,
அந்த மாதிரி அந்த அந்த இதுல வந்து அந்த இது ஃபேஸ்புக்ல எல்லாம் பயங்கரமா மீன் போட்டு அந்த டைம்ல அப்படி இருந்தது. ஆனா இப்போ அதை விட வந்து எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் வந்து ப்ரௌசர் சென்டர்ல போய் பண்றது நிறைய பேர் சிஸ்டம்ல தான் இருக்கும். நிறைய பேர் கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்காது. ஒரு 2010 2011 டைம்ல சொல்றேன் நான். அந்த டைம்ல வந்துட்டு அந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஷோலயே வந்துட்டு படம் வரதுக்கு முன்னாடியே நெகட்டிவ் எல்லாம் வராது பெருசா. படம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஒரு வாரம் கழிச்சு, இல்ல ஒரு 4 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு. இப்பெல்லாம் ஒரு ஷோ கூட முடியாது. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நெகட்டிவ் ஆரம்பிச்சிருது. ஒரு ஷோக்கு வந்துட்டு காலையில் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இங்க சொன்னவங்க எல்லாருமே, முக்காவாசி சொன்னவங்க எல்லாருமே படம் செகண்ட் ஹாஃப் பிடிக்காதவங்க கூட சொன்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே அதை அக்ரி பண்றாங்க. நான் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வருது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா 6:30 6 o'clock ஷோ நடந்தது எல்லா இடத்துலயும் ஆல் ஓவர். அதுக்குமே கூட ஒரு நெகட்டிவான இது இன்னைக்கு என்ன டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லல. பொதுவாக எல்லாருமே வந்துட்டு யார் பாசிட்டிவா போட்டாலும் அவங்க இதுல போயிட்டு பர்பஸா பண்றது. இது வந்து விஷால் சொன்ன மாதிரி வந்து சூர்யாவுக்குமே இது நடந்திருக்கு, எஸ்கேக்கு நடக்குது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு பெரிய ஸ்டாருக்குமே வந்து இது வந்து இப்பெல்லாம் காமனா நடக்க ஆரம்பிச்சிருது. நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹிட் கொடுத்தா அது அதர் இண்டஸ்ட்ரியில இருந்து நம்மள வந்துட்டு ரொம்ப நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ஒரு லெவல் மேல போகுது அப்படின்னு வந்து நம்ம சந்தோஷம் தான் பண்ணோம். நம்ம இப்போ ஒண்ணு இல்ல, லோகா படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு மலையாளத்துல இருந்து இங்க தமிழ்ல வந்துட்டு அது பெரிய ஹிட். இப்ப நம்ம இந்த படத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதர் இண்டஸ்ட்ரி படம், ஆனா இங்க நம்ம வந்து கொண்டாடுறோம் ஏன்னா படம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி நம்ம படத்தை வந்து அதர் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம்னா முதல்ல நம்ம ஏட்டஸ் குறைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு இன்னைக்கெல்லாம் வந்து டைம் லைன்ல பார்க்கும்போது உண்மையாலே வந்துட்டு நம்ம தான் வேற பார்த்துட்டோமா, இல்ல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்ல ஏன் இவ்வளோ இது எனக்கு சேம் ஃபீல் வந்து எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ரெட்ரோ பார்க்கும்போது கூட எல்லாரும் இவ்வளோ போட்டு இது பண்றாங்களே, அந்த அளவுக்கு வந்து அந்த படம் இருந்ததா அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்குமே அந்த படத்துக்குமே தோணுச்சு உண்மையாவே. அதுதான் சொல்றேன், எனக்கு அது பர்பஸா வந்துட்டு இது நடக்குது. ஏன்னா கங்குவாக்கு வேணா மேபி ஏட்ரஸ் வந்தது, ரேட் வந்தது மேபி, அது வேணா அது அவங்க அதுக்கு முன்னாடி ஞானவேல் ராஜா வந்து ப்ரொடியூசர் பேசுனது எல்லாருமே பேசுனது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ரீசன் சொல்லலாம். ஆனா ரெட்ரோக்கு அப்படி கிடையாது. அதுக்கு வந்து பெரிய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. சேம் இப்போ அதே மாதிரி தான் வந்துட்டு மதராசிக்கு வந்துட்டு நடக்குது. இது வந்து இந்த கல்ச்சர் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்பதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரியல் இது நம்ம வந்து நம்ம நான் ஒருத்தன் பேசுறதால ஒன்றும் பெருசா மாறிட்டு போறது கிடையாது. இந்த ஸ்பேஸ்ல இப்போ வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா 200 பேர் மாறுறதால கூட பெருசா மாறிட்டு போறது கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஆனா அட்லீஸ்ட் நம்ம ஸ்பேஸ்ல ஒரு சினிடாக் ஸ்பேஸ்ல நெகட்டிவிட்டி பெருசா பேசாம நம்ம ஒரு 1 இயர் தாண்டி வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். எந்த படத்தையுமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருக்கு அந்த படம் வந்துட்டு சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்மளே வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு கொஞ்சம் பேசியிருக்கோம், நிறைய வந்து கொஞ்சம் டிபேட் வச்சிருக்கோம், நிறைய போயிருக்கு. ஆனா ஓரளவுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பிடிச்சிருந்ததுன்னா அந்த படத்தை நம்ம டார்கெட் பண்றது இல்ல. அது அந்த விதத்துல நம்ம ஸ்பேஸ் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க வந்து பேசுற ஸ்பீக்கர்ஸுமே சரி எல்லாருமே வந்து கரெக்டா நம்ம ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு கரெக்டா பேசுறாங்க. அப்படின்னும் போது வந்து இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்கமிங் இதுவுமே கூட. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா கமெண்ட் வந்து கரண்ட் ப்ரோ, நீங்க ஆக்சுவலா நீங்க நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் போட்டது கீழே கமெண்ட் வந்து அதுக்கே வந்து வர ஆரம்பிச்சு, என்ன இது பேசுற, என்ன இப்படி பேசுறேன்ட்டு. கண்டிப்பா வந்துட்டு இந்த மதராசி மட்டும் தான் பேசுறீங்க ஒருத்தர் போட்டிருந்தாங்க, மத்த படத்தை பத்தி பேசுறது இல்லைன்னு. ஏன் வந்த முதல் இந்த ஸ்பேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நம்ம வந்து மதராசி பத்தி பேசல, முத்துன்ற ஒருத்தர் காட்டி ரிவ்யூ தான் முதல்ல பேச. சோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, காட்டி வந்து நிறைய பேர் பார்க்கல, காட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த படம் பார்த்தது மதராசி பார்த்தனால தான் அதை பேசுறோம் பெருசா. நாளைக்கு மேலதான் ஒண்ணு இப்ப பரணி பேட் கேர்ள் பார்த்தா, காந்தி கண்ணாடி பார்த்தா, நானுமே 2 நாள் முன்னாடி காந்தி கண்ணாடி பத்தி பேசினேன். நான் அதெல்லாம் வந்து அங்க அப்பெல்லாம் எங்க போறாங்கன்னு தெரியல, மத்த படங்க பத்தி நீங்க பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் இப்ப பரணி பேட் கேர்ள் பத்தி சொன்னது, காந்தி கண்ணாடி பத்தி சொன்னதுலாம் அப்பெல்லாம் எங்க போறாங்கன்னு தெரியல. நம்ம மதராசி பட்டு மட்டுமே பேசுறோம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறாங்க. டைட்டில் வேணா சேஞ்ச் பண்ணி கூட வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து மதராசி பார்த்தனால நான் இது வந்து வச்சேன். ஸ்கிரீன்ஸுமே வந்து மதராசிக்கு தான் அதிகமா ரிலீஸ் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் வந்து அவுட்டர்ல சென்னை தவிர்த்து மற்ற எல்லா ஏரியாலையுமே வந்துட்டு மற்ற படங்கள்லாம் வந்துட்டு சில ஸ்கிரீன்ஸ்ல மட்டும் தான் வந்துட்டு டைமிங்குமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகல, அப்படிதான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க எந்த படம் பத்தி பேசுறதாலுமே தாராளமா ஸ்பீக்கருக்கு ரிக்வஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணிட்டு, நாங்க யாருக்குமே ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டோம்னு நீங்க சொல்றது கிடையாது. நீங்க வந்துட்டு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அபியூஸ் இல்லாம நீங்க வந்துட்டு சொல்றீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க தாராளமா பேசலாம்.
ப்ரோ கரெக்ட் ப்ரோ. நான் ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. நம்ம ஸ்பேஸ்ல ஆல்மோஸ்ட் எந்த படத்துக்குமே வந்து ரிவ்யூஸ் இருக்குமே தவிர்த்து நெகட்டிவிட்டி இருக்காது. அது படத்துக்கும் சரி, ரிவ்யூஸ் ஆக்டர்ஸ் மேலேயும் சரி, ஒரு ஸ்பெசிபிக் ஆக்டர் மேல அப்படின்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபேன்ஸுமே தான் வந்து பாக்குறாங்க ஆக்சுவலா. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியா போட்டாலோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு நல்ல வந்திருக்கு ரீட்வீட் பண்ணாலோ உடனே வந்து டைம்லைன்ல தான் இது பண்றாங்க ஆக்சுவலா. டக்குன்னு டிபியை பார்த்து பயந்துட்டேன். வைகோன்னு போட்டிருக்கு. தலைவரே யார் அது? ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா மதராசி படம் நிறைய பேர் பாத்துருக்கீங்கல்ல குரூப்ல. சொல்லுங்க சொல்லுங்க தலைவா. யாராவது சொல்லுங்க, கதை சொன்னீங்கன்னா நான் கேட்டுப்பேன். ஏங்க ஏங்க இல்ல புரியலையே. எங்க படம் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிருக்கு, கதை சொல்லலாம். பாத்துட்டோம் தலைவா. நாங்க ஸ்பாய்லர் பேசக்கூடாதுன்னு பார்த்து பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னங்க மொத்த கதையும் கேக்குறீங்க? ஏன் ப்ரோ தியேட்டர்ல போய் படம் பாருங்க. ஏன் வந்து படம் பார்த்து இல்ல அப்படி இல்ல ப்ரோ, 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்குறாங்க டிக்கெட்டு, அவ்வளவு காசு எங்க போகுது? அதனால போய் படம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா தலைவா வைகோ ப்ரோ, நீங்க தனியா போறீங்க அப்படின்னா 60 ரூபாய் டிக்கெட் போய் ஒன்னும் இல்ல ப்ரோ, ஒன்னும் இல்ல. நான் சொல்றேன் பாருங்க. நீங்க படத்தை வந்து வாயில கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு பார்க்கலாம். அதுக்கு அவங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாமே. அதுக்காக கஷ்டப்பட்டு வந்துட்டு வருஷ கணக்குல படம் எடுத்து ரிலீஸ் ப்ரோ. இப்ப பண்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் போய் தியேட்டர்ல பார்க்கலாம். இல்ல அதான் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு முதல்ல வந்து எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும்னு சொல்லுங்க. நாங்க இந்த படம் நீங்க தியேட்டர்ல பார்க்கலாமா வேணாமா? இப்போ சில பேர் வந்து எனக்கு ஆக்ஷன் பிடிக்காது. இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும், உங்களுக்கு கமர்ஷியல் படம் பிடிக்கும்னா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம் தாராளமா. இல்ல நீங்க ட்ரெய்லர் பாருங்க. ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இல்ல ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னப்பா ஒரே சண்டையா இருக்குது, லவ்வா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல வித்யுத் ஜமால்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால ட்ரெய்லர்லயும் வித்யுத் ஜமால் காமிச்சிருக்காங்க. அதுலயே பாருங்க. அதுல பரணி ப்ரோ வெளிநாட்டு தூதுவர் கை தூக்கி இருக்காரு, அவர்ட்ட என்னன்னு கேளுங்க. இதுக்கு நடுவுல விக்கி ப்ரோ வந்தாருச்சா, அவரு போயிட்டாரு. அவரு இன்டர்வியூல திடீர்னு வந்து பரணி ப்ரோ தானேன்னு கேட்டாரு. ஆமான்னு தப்பிச்சிட்டீங்க போங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு அப்படின்னாரு. நான் இருங்க செகண்ட் ஹாஃப் என்ன பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் போயிட்டாரு, பேசினாரு வந்து இந்த வார்த்தை. ஜாலியா படத்தை பத்தி சொன்னதை விட உங்களை பார்த்து ஹேண்ட் பண்ண வந்தோன்னே நீங்க ரொம்ப ஷாக் ஆயிருப்பீங்க. படத்தை விட யாராவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பரணி ப்ரோ ஒரு டவுட், இப்ப நீங்க தியேட்டருக்கு எல்லாம் போறப்ப மாஸ்க் கேப் எல்லாம் போட்டு போவீங்களா இல்ல நார்மலா தான் போவீங்களா? ஆமா என்னைய பாருங்க, எனக்கு என்னன்னா ஜவான் படத்துல வர இன்ட்ரோல வர மாதிரி போவான்னு நினைக்கிறேன். விஷால் ப்ரோ நீங்க எப்படி வருவீங்க மதுரையில? மதுரைக்குள்ள நீங்க எப்படி வருவீங்க தலைவா? விஷால் ப்ரோ ஃப்ரீயா இருப்பேன் தலைவா, என்னெல்லாம் யாரும் இல்ல தலைவா. வந்தா 2 சட்டை ஃப்ரீயா இருப்பேன்னா சட்டை கூட போட மாட்டீங்களா? ஐயோ தயவு செஞ்சியா. ஃப்ரீயா இருப்பீங்கன்னா எனக்கு புரிஞ்சு. கனடா பிரசிடென்ட் கை தூக்குறாரு ப்ரோ, அவரை கொஞ்சம் கவனிங்க. என்னன்னு ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ஐயா. கேப்ல பரணி போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னு பாருங்க. என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? அது காலையிலேயே போடணும்னு நினைச்சேன் மாவீரன். இப்பதான் டக்குன்னு வீட்டுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. இல்ல ஸ்பேஸ்லயும் எல்லாம் பாசிட்டிவா தான் சொல்றாங்க, சரி போட்டுருவோம். இல்ல ப்ரோ எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச், எஸ்கேப் தான் ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்றாரு. அப்படியா? இல்லையே. என்ன ப்ரோ எஸ்கேன்னு இல்ல ப்ரோ, வளர்ந்து வர எல்லா ஆக்டருமே இது ஃபேஸ் பண்றதுதான். எஸ்கேவும் சூர்யாவும் தான் ப்ரோ இப்ப கரண்ட் இதுல ரொம்ப அதிகமான நான் என்னன்னா ஆக்சுவலா சூர்யாக்கு இவ்வளவு இருந்தது இல்ல. ஏன்னா வந்து அவர் ஒரு பாயிண்ட்ல நல்லாவே வேலை பாக்குறாங்க ப்ரோ. ஏஜென்சி ஒரு ஸ்பெசிபிக் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து வேலை பாக்குறாங்க சூர்யாக்கு. அது வந்து பெருசா பெரிய லெவலே கேம்பெயின் பண்றாங்க. எஸ்கேக்கு வந்து அவருக்கு ரொம்ப நாளாவே நெகட்டிவிட்டி இருக்கு. அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு தோனி மாதிரி ப்ரோ, நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி டப்புன்னு நிறைய கப் அடிச்சிட்டாரா, அது நிறைய சீனியர்ஸ் அதை வந்து பார்த்து இது பண்றாங்க. எனக்கு அதான் தோணுது எஸ்கே எப்ப பார்க்கும்போதுனாலும். இவ்வளவு நெகட்டிவிட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றேன்னு நான் சொல்றேன். அப்படிலாம் ஏங்க இல்ல ரெமோ படலாம் அவருக்கு வருது. இல்ல நான் சொல்றது என்னன்னா எல்லாருக்குமே வருது. ஆனா இப்போ சோசியல் மீடியா முன்ன மாதிரி இல்ல, பயங்கரமா வந்து எவால்வ் ஆயிட்டு வருது. எதுக்கத்தாலுமே வந்து டைரக்டா ட்வீட் போடுறது அந்த மாதிரி வந்துருது. ஆனா சுகுமார் என்ன சொல்றது கரெக்ட். என்னன்னா இப்ப நம்ம படம் நல்லா இருக்கணும்னா படம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு திட்டினா பரவாயில்ல.
படம் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்மளையும் சேர்த்து திட்டுறாங்க. அதுவும் அசிங்கமா திட்டுறாங்க. அது பிரச்சனை அதுதான். ஏன்னா இது அப்படின்னு அவங்கவுங்க டைம் லைன்ல அவங்கவுங்க டைம் லைன்ல படம் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது நல்லா இல்லை அப்படின்னு போட்டா அவங்க ஒப்பீனியன் அது அதோட முடிஞ்சிடும். முன்னெல்லாம் அப்படிதான் இருந்தது. படத்தை வந்து மீன் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யார் யார் வந்துட்டு படத்தை வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ நான் போய் பார்த்தா அவங்க ரிப்ளேஸ்ன்னு போயிட்டு அவன் ப்ரொஃபைல் போய் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 ப்ரொஃபைலுக்கு அதே ரிப்ளே தான். எவன்லாம் பாசிட்டிவா போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சு இதே ஒரு வேலையை தான் வந்து ஃபுல் டே சுத்திட்டு இருக்காங்க போல. அது மாதிரி ஒரு 2-3 ப்ரொஃபைல் பார்த்துட்டேன். என்னடா பர்டிகுலரா நீங்க இதே வேலையை தான் காலையில இருந்து மதியம் வரை இதே வேலையை தான் சுத்திட்டு இருப்பீங்க போலயே அப்படின்ற மாதிரி. இன்ஸ்டால ஒரு மாதிரி 2 விதமா இருக்கு. எப்படின்னா ஒரு சைடு ஆப்வியஸ்லி திட்டுவாங்க அசிங்கமா. இப்ப ரொம்ப பெரிய ஸ்டார் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தோம்னா கமெண்ட்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அன்ஃபாலோடு. என்ன லாபம்? என்ன லாபமா? யாருக்கு சொல்றீங்க தலைவா? இல்ல நார்மலா ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா படத்தை வந்து நெகட்டிவா இது பண்றாங்கல்ல தலைவா. எல்லாருமே இது ஒரு ஃபன்னா தான் தலைவா பாக்குறாங்க. ஒருத்தர் ட்ரால் பண்றது பிடிச்சிருக்கு, அவங்கள இது பண்றது பிடிச்சிருக்கு. ரொம்ப தோணும்னா சைக்கலாஜிக்கலா தோண்டணும். அது எப்படி இங்க சொன்னா அது எப்படிடா அது அப்படின்னுவாங்க. என்னன்னா நல்லா இருக்குன்னு போட்டா பேமெண்ட் கிரெடிட்டட்னு போடுறாங்க, நல்லா இல்லன்னு போட்டா பேமெண்ட் வரல போல இவனுக்கு அப்படின்னு போடுறாங்க. சரி நீ எதுவுமே போடாம சுகுமார் அது பழசு. இப்ப நல்லா சொன்னீங்கன்னா இந்த டீம் பேமெண்ட் கிரெடிட்டட், நல்லா இல்லன்னு சொன்னீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் டீம் கிரெடிட்டட்னு சொல்றாங்க. என்னமோ சொல்றாங்கப்பா. அவங்க குடுத்தா நல்லா இருக்கும் தான் நானும் சந்தோஷப்படுறேன். இதெல்லாம் வந்துட்டு எதுவும் சொல்றதுக்கு இல்ல, விடுங்க. இல்ல சரி இருங்க, கன்னட பிரதமர் இருக்காரு, அவரை ஒரே நிமிஷம். கன்னட பிரதமர் யாரியா? அஜித் கனடா பிரதமரா? சரி ஓகே ஓகே. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. என்னாச்சு தொண்டைக்கு? இல்ல ரெண்டு விஷயம். பர்த்டே பாய் இல்லையா படம் ஜாயின் பண்ண. பர்த்டே பாய் வந்து டூர்ல இருக்காரு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஹி இஸ் ஹேவிங் ஹிஸ் ஃபேமிலி டைம். 41வது பிறந்த நாள் அவருக்கு. அண்ணனுக்கு 38 39 இருக்கும்னு நினைக்கிறேன். 35 பிளஸ் நினைக்கிறேன். 38. அடுத்தவங்க வயசை சொல்றவங்க முதல்ல தான் வயசை கரெக்டா சொல்லணும். அடுத்தவங்க வயசுக்கு மட்டும் முன்னாடி வரக்கூடாது. பர்னி ப்ரோ உங்களதான். 36 சரி இப்ப என்ன ப்ரோ மகேஷ் ப்ரோ என்னாச்சு? இல்ல இன்னொரு இது மதராசி, நான் நேற்று தூங்கலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ மட்டும் பார்த்தேன். நான் செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ நான் பார்க்கல. அதுக்கு நான் ட்விட்டர் தான் வரேன். சரி ஒரு படம் தான் போக முடியும், லோக்கா இல்லன்னா மதராசி. 2 வாரம் இந்த படம் தான் ரிலீஸ் வீக்கெண்ட். எந்த படம் போலான்னு சொல்றீங்க நீங்க? மகேஷ் ப்ரோ 2 விஷயம் இருங்க. நான் சொல்றேன் மகேஷ் ப்ரோ 2 விஷயம் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர், ஐ மீன் சூப்பர் ஹீரோ அந்த ஒரு கான்செப்ட்ல ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன், அந்த மாதிரி என்டர்டெய்னர் அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு இது போங்க, லோக்கா போங்க. ஒரு மாதிரி புதுசா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லோக்கா போங்க. அதே வந்துட்டு இல்ல எனக்கு சாதாரண ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், என்னை வந்துட்டு ஆக்ஷன் போட்டு டொம்முன்னு அடிச்சுக்கிற மாதிரி ஆக்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதராசி போங்க. பேட் கேர்ள் எப்படி இருக்கு ப்ரோ? பேட் கேர்ள் புல்ஃபையா இருக்கா? பேட் கேர்ள்னு தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மலை படத்துல அருண் விஜய் திடீர்னு கிளைமேக்ஸ்ல மொட்டை போட்டு போறப்ப விஜயகுமார் வந்து அருண் விஜய் பார்த்து ஒரு கேள்வி, நீ என்னப்பா இது பண்ணிட்டாங்க மாஞ்சாவேலு, அது சாரி நீ என்னப்பா இப்படி வர அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி என்ன ப்ரோ நீங்க மதராசிக்கு 3.25, காந்திகநாடிக்கு 3.25, பேட் கேர்ளுக்கு 3.5 கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் படம் பார்த்துட்டு பேசுங்கன்னு நான் சொல்றேன். நாளைக்கு போறேன் தெரியும், பாத்துறேன். இல்ல சரி ப்ரோ, நீ போட்ட 3.5 நான் பாக்குறேன். இல்ல நான் இப்பயும் சொல்றேன். பட் ஆனா வந்துட்டு இது எனக்கு பிடிச்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அந்த மாதிரி என்னால சொல்ல தெரியல. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் இல்ல பேட் கேர்ள் எனக்கு வந்து அந்த படத்துல நிறைய விஷயங்கள் அந்த ஸ்டீரியோடைப் பண்ணுவோம். மத்த படத்துக்கு 5 out of 5 கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல, எவ்வளவு தைரியம் வேணாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லி அவர் போட்டிருப்பாரு, அவ்வளவுதான். என்னது புரியல? என்னது இல்ல ப்ரோ, மதராசி பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து அதுதான் ப்ரோ. எங்க இந்த படத்துக்கு கம்மியா தான் போட்டிருக்கேன், மத்த படத்துக்கு அதிகமா போட்டிருக்கேன். ஆனாலும் பிரச்சனை இல்லை, என் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ. நீ எட்ரா வண்டியா ஏவிஎம் ஸ்டுடியோக்குங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க.
எனக்கு இப்ப நான் வந்துட்டு அப்படிலாம் யோசிக்க மாட்டேன் விஜய். நான் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த டைம் என்ன தோணுதோ நான் வந்து ரிவ்யூ போட்டுருவேன், ரேட்டிங் போட்டுருவேன், அவ்வளவுதான். அதுதான் நான் எப்பயுமே அப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் வந்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த எப்படி இது எப்படி, அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். நான் வந்துட்டு இது பரணி ப்ரோவோட ரிவ்யூ எப்படின்னா, அவரு நெகட்டிவ் போடுறாரு இல்ல வந்து ஆவரேஜ்னு போடுறாருன்னா அந்த படம் நம்மளுக்கு பிடிக்கும். அந்த அந்த ஜோன்ல அவரு அவ்வளோ சீன்லாம் வச்சிருப்பாரு. இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லை. இரு 3 படம் இன்னைக்கே பாத்தீங்களா பரணி? ஆமா, ஒரே இன்னைக்கு தான் நாள்லயே பார்த்தேன். 3 படம் எஸ் பேக் டு எஸ் பேக்கா? எஸ், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதா செம்ம ஹாப்பி, எப்பவுமே சாட்டிஸ்ஃபைடா மகேஷ் அண்ணாக்கு என்ன கவலைன்னா, நான்லாம் ஒரு படமே பார்க்க முடியல, அது ஓடிடில ஒரு படம் இன்னும் பார்க்க முடியலன்னு கவலை மகேஷ் அண்ணா. ஆமா கரெக்ட். ப்ரோ அதாவது பரணி ப்ரோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 4 படம் பார்த்த மனுஷன் அவர் வந்து. காலையில நான் எப்ப போனாருன்னா 4 படம் பார்த்தேன்? நைட்டு தேட்டருக்கு வீட்டுக்கு தான் வருவாரு. நான் தேட்டர் எப்ப 4 படம் நைட் ஷோ பார்த்தேன்? முடிச்சுட்டு எனக்கு டிஎம் பண்ணிருக்கேன் ப்ரோ, பல நாள் சொல்லியிருக்கேன். நைட் ஷோலாம் 4 மூணு ஷோ ஷோ பேக் டு பேக் மலையாள படம் 3 ஷோ பார்த்துட்டு தாங்க பார்த்திருக்கேன். 4 ஷோவும் பார்த்தது 3 இல்லையா? படம் காலையில 3 போயிட்டு 3 படம் பார்த்தாலே முதுகு வலிக்கும். நீங்க வேற பேசாம இருங்க. 5 ஷோ பாத்துக்கிறேன் பாரு நானு. எனக்கெல்லாம் வந்து யோசிச்சு நீங்க பார்த்தேன், பார்த்திருக்கீங்க. ஐயோ நம்மளா பாத்துக்கிறோம் அப்படின்னு. இல்ல நீங்க அது ஒரு மாதிரி இருக்கும்னே. பட் அது எப்படி சொல்றதுனே, கொஞ்சம் ஜாலியான படம்னா எவ்வளவு டைம் வேணா பாக்கலாம். எத்தனை ஷோனா தலைவலி வந்துடும், தலைவலி வந்துடும். இல்ல இல்ல என்னதான் நல்ல படம் பார்த்தாலுமே கூட 5 ஷோ பார்க்கும்போது தலைவலி வரும். சுந்தர் இல்ல இல்ல ஒரு இல்ல இப்ப அந்த இல்ல இல்ல தலைவா, அந்த 3 படம் பாக்குறது ஓகே. ஆனா இந்த படம் ஒரு மாதிரி வெடிச்சிருச்சு. பாக்கி 2 படமும் அப்படி ஆயிடும் தலைவலி. அப்படி இருக்காது விஷால் ப்ரோ, கவலைப்படாதீங்க. நான் அந்த மாதிரி ஒரு பார்த்திருக்கேன். நிமிஷம், நீங்க அப்படி பாத்திருக்கீங்க. நான் இந்திரஜித்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் போனேன், அது தியேட்டர்ல பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு, அடுத்து சரி ஓகே என்னன்னு பார்த்தா ஜஸ்டிஸ் லீக் ஃபர்ஸ்ட் ஸ்னைடர் கட் இல்ல அது போனேன். என்னடா இன்னைக்கு வாழ்க்கையே அப்படி இருக்கே அப்படின்ட்டு 2 படம் தான் பார்த்த, முடியல, வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு, போகடான்னு வந்தாச்சு. ஒரு நிமிஷம் சுந்தர், நீ வந்துட்டு நீ வந்து இந்த வீக்கெண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கு நீ போய் காந்தி கண்ணாடி தியேட்டர்ல பாக்குற, நீ மட்டும் தியேட்டர்ல போய் பாக்குற அந்த படத்தை. ஏன் அதை பத்தி நான் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஆளுக்கு அதனால மட்டும் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் இருக்கா அதெல்லாம் இல்ல, நான் வேற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதனால நான் வந்து சுந்தருக்கு மட்டும் இதை வந்து சொல்றேன். நீ போய் ப்ரோ கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, மதராசி டிக்கெட் சொல்றாங்க. சுந்தரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி 2 நாளைக்கு முன்னாடியே நினைக்கிறேன். சுந்தர் நீ தயவு செய்து காந்தி கண்ணாடி போய் பாரு. ஓகே நான் பாத்துட்டு இல்ல என் பர்சனல் ரிவ்யூ நான் எப்பயுமே தனியா போட்டுருவேன். நீ ரிசீவ் பண்ற ரிவ்யூ ஒண்ணு, பர்சனல் ரிவ்யூ ஒண்ணு, அந்த மோட்ல எப்பயுமே போடுறேன். நான் சொல்றேன், நீ அந்த படம் பார்த்து நீ அழுகலன்னா நான் உனக்கு டிக்கெட் அமௌண்ட் நான் தரேன். சரி ப்ரோ, அவ்வளவுதானே. பரணி ப்ரோ சுகன் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ உங்க ஸ்பேஸ்லாம் ஐயோ பார்த்தேன். மகேஷ் ப்ரோ பேசுறது கேட்கல. கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, மதராசி டிக்கெட் கிவ் அவே கொடுக்க சொல்றாங்க. அப்படியா? ஆமா ஆமா ப்ரோ அவர்கிட்ட ஒரு கேளுங்க, ஒரு 20 டிக்கெட் கிவ்அவே அந்த மாதிரி கேளுங்க ப்ரோ. 30 கேட்டிருக்காங்க கமெண்ட்ல, நீங்க பாத்து பண்ணுங்க ப்ரோ. பரணி. ஆமா 30 பண்ணுங்க ப்ரோ. பண்ணி ப்ரோ, எனக்கு ஒரு செகண்ட் டைம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சுகன்ல எல்லாம் பண்ணாரு பரணி, நீங்க பாருங்க. ஆமா எஸ்கே பண்ண மாட்டீங்களா? எஸ்கேக்காகன்னு இல்ல மகேஷ் ப்ரோ, அப்படி எல்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலா என்ன ஒரு படம் நல்லா இருந்தாலே பண்ணுவாரு. படம் நல்லா இருந்தா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லாதாங்க இருக்கு படம், பண்ணுங்க. ஏங்க அது படம் ரிலீஸ் முன்னாடி சொல்றேன் விஷால் ப்ரோ, நான் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அடக்கி வாசிச்சுட்டு இருந்தேன்ட்டு. நீங்க வேற லோக்கியா இருந்தீங்களே. ஆமா ஆமா, எனக்கு தெரியும் பரணி நேத்து நைட் என்ன நிலைமையில இருந்தான்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா, ஐயோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியும் சரியில்லை, ஒரு மாதிரி ஃபெட்டப்பா இருந்தாங்க அப்படின்னு பயத்திலேயே இருந்திருப்பேன். என்னாச்சு? இல்ல அது வேற விஷயம் ஆயிரும். நான் அப்புறம் வேணா உங்களுக்கு தனியா சொல்றேன். இது அது கூட மிக்ஸ் பண்ண வேண்டாம், இது வேற பர்சனல். இல்ல இது வேற இல்ல, இத படம் ரிலேட்டட் தான், விடு. லவ் மேட்டர் ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு சிம்பிள் இல்லப்பா. பரணி வந்துட்டு படத்துக்கு என்ன வருமோ, இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட் மாதிரி நேத்து நைட்டு பரபரன்னு இருந்தான். எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு செகண்ட் ஹாஃப் மேலதான் வந்துட்டு எதுவுமே சொல்லல எனக்கு, அதனால அது மேலதான் பக்குன்னு இருந்துச்சு. பட் தேங்க் காட் எல்லாரும் சொல்லுங்க. பட் சூமர்னே நம்ம பேசுனது அந்த மோட் ஆஃப் ரிவ்யூ தானே வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த ஒரு மாதிரி அது இல்ல. ஆக்சுவலி ப்ரோ எனக்கு வந்து இன்சைட் எப்படி சொன்னாங்கன்னா ப்ரோ,
லவ் போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவர் பண்ணிரும், லவ் போர்ஷன் தான் மிட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து பீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மொத்தமாவே பீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேற எதுவுமே சொல்லல. அப்படி சொல்லும்போது அதை அந்த இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு வந்து இன்னைக்கு வந்து. யாரியா எனக்கே அவர் பார்க்கணும் போல இருக்கு. ரமணா படத்துல வர dialogue யாரு இது ரமணா ஹாஸ்பிட்டலா அந்த மாதிரி யாரியா என் friends ஐயோ, எல்லாம் ஆப்போசிட்டா தானே நடந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஐயோ, ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லவ் போர்ஷன் தான் இதுல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்ல கோபால் ஆமா அது சில ப்ரோ அது சுந்தர் ப்ரோ நிறைய Bro, பேருக்கு bro, லவ் actually- போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு சுந்தர் ப்ரோ. ஆமா இல்ல நான் சொல்றேன் ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்து அந்த ஸ்டோரி அந்த கேரக்டரை டெவலப் பண்றதுக்காக பண்ண விஷயம். அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்டோரிய ஏன் வந்து அந்த மாதிரி ஆகுறாரு அப்படின்ற கொண்டு போறதுக்கான ஒரு பில்டப் இதா இருக்கும், பில்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆமா, சோ அதை வந்து அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் அப்புறம் வந்து இந்த இதுக்காகவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த டீம் இது பண்ற மாதிரி ஒரு பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டீமுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி. ஸோ அது ரெண்டு விதமாவுமே அது நல்லா பண்ணியிருந்தாரு ஏரம் வந்து. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போனேன், இன்டர்வல்ல தெரிச்சிட்டோம். ஐயோ செகண்ட் ஹாஃப் பயமா இருக்குன்றாங்க. இருங்கடா, இன்டர்வல் நல்லா இருக்கு, அதை பத்தி ஒரு 4-5 வார்த்தை பேசுவோம்டா, அதுக்கப்புறம் வாங்கடா. எல்லாரும் செகண்ட் ஹாஃப்னாலே பயப்படுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. நான் ஒரு விஷயம் ப்ரோ, ஆனா விஷால் ப்ரோ ஒரு விஷயம் இங்க வந்து நம்ம லாஸ்ட் படம் ஒண்ணு பாத்திருப்போம். அந்த படத்துல என்னென்னலாம் மிஸ் ஆச்சோ அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே இங்க பர்ஃபெக்டா ஸ்கிரீன் பிளேல அவர் பண்ணிருப்பாரு. நம்ம ஒரு இது முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் படம் பார்த்தோம், அதுல நிறைய விஷயங்கள் மிஸ் ஆச்சு, அது எல்லாத்தையுமே ஏறம் உடைச்சு பக்காவா பண்ணிருப்பாரு. விஷால் ப்ரோ, கோபாலகிருஷ்ணன் ப்ரோ அங்க வந்து என் ட்வீட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஆனா ஸ்பேஸ் வர மாட்டேங்கிறாரு. என்ன சொன்னாரு கோபாலகிருஷ்ணன் அண்ணன்? ஓவரா ஆடக்கூடாது ப்ரோன்னு போட்டிருக்காரு. ப்ரோ பரணி ப்ரோ, நாளைக்கு ஒரு ஆட்டத்தை ஒரு வீடியோ போடுங்க, டான்ஸ் வீடியோ, ஒரு லுங்கிய கட்டி ஆடுற மாதிரி. இந்த படத்துல அவர் குடிச்சிட்டு உள்ள ஆடிட்டு இருக்காரு அந்த டெம்ப்ளேட்டா. இல்ல டெல்லி கணேஷ் மாதிரி சொல்லல, இனிமே இப்படிதானா அந்த படத்துல அந்த மிலிட்டரி ஆடுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ப போடுங்க. நாங்க அப்படியே இது தண்ணிய போட்டு ஆடணும் அப்படின்னு மை காட் வந்திருக்காரு, மை காட் ராஜ்ஜி சொல்லுங்க. நீங்க மண்டேல இருந்து புக்கிங் ஸ்டேட்டஸ் கரெக்டா போட்டுருங்க. மண்டேல இருந்து தானே போடணும் உங்களுக்கு? ஓகே டன். எனக்கு மண்டே காலையில மெசேஜ் மட்டும் பண்ணிருங்க, நான் நாளையில இருந்தே போடலாம்னு நினைச்சேன், நீங்க மண்டே கேட்டிருக்கீங்க. ரெட்ரோக்கு யாரு ப்ரோ மெசேஜ் பண்ணா? போட்டேங்க, நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் போட்டுறேன். மறந்துட்டேன்னா என்ன பண்றது, அதுக்குதான் சொல்றேன். உங்களுக்கு என்ன ரெட்ரோக்கு அவராக போட்டிருக்காரு, ஐயோ கர்த்தரே. பரணி ப்ரோ ஹாப்பியா? யாரு ப்ரோ? மை காட் நேத்து படம் எக்ஸ்பெக்டேஷன் லோ வச்சிட்டு போனதுனால வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் தி மூவி. நல்லா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் போகும்போது அதான் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் என்னடா எங்கடா போகுதுன்னு பார்த்துருந்தா, பட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ் மைண்ட் பிளாகிங் ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இந்த படத்துல ஒரு 5 பாட்டு ஸ்கிரீன் பிளேல ஃபிட் ஆனது இட்ஸ் குட். ரொம்ப ஒரு ட்ரெடிஷனல் தமிழ் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சூப்பர் ஃபீலிங், ஓல்ட் ஸ்கூல் கமர்ஷியல் ஃபிலிம். சூப்பர் ப்ரோ. நடுவுல சுகுமார் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லுங்க தலைவா. எல்லாம் சொல்ல விடாம பண்ணீங்க. சரி இருங்க சுமார் நான் சொல்லி முடிக்கிட்டு நம்ம அந்த டாபிக் மறந்துருப்பாரு. சுமார் ஏதோ என்ன பத்தி சொல்ல வந்தீங்க. குமார்னே அந்த இந்த படம் மாதிரி மருதமலை படம் மாதிரி நல்லா இருக்கியாமல? அப்படியா? இல்ல சார பத்தி 4 வார்த்தை சொல்லு அப்படின்னு. அவர் ஒரு கேட அது மாட்டேன் ப்ரோ, அவர் இல்ல, நீங்க சொல்லுங்க. அவர் இல்ல, அண்ணன் ஆஃப்லைன் போயிட்டாரு. இது ஆக்சுவலி அதுல ப்ரோ ஸ்டென்ட் வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா, வித்யுத் ஜமலோட என்ட்ரிலேயே ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி அவரு எவ்வளவு ப்ரொஃபஷனலா பண்றாரு.
எந்த லெவலுக்கு இறங்கி அது பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த கன் ஹேண்டில் பண்றது, அந்த இது எல்லாமே ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. அவரை வந்துட்டு அவருக்கு ஃபேஸ் ரிவீல் ஒரே அந்த ஒரு மாதிரி இல்ல. சின்ன அந்த விஷயம், அந்த பைனாக்குலர்ல பாப்பாங்க, கேமரால பாப்பாங்க, அப்படியே அவர் ரிவீல் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்ட்ரோடக்ஷனே டீஸ் பண்ணார்ல. இப்ப எல்லாரும் தியேட்டர்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்கே தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா அது வித்யுத் ஜமால். சோ எவ்ரிபடி காட் ஊ காலையிலேயே போட்டானுங்க ப்ரோ, காலையிலேயே ரிவ்யூ போட இது அந்த இன்ட்ரோ எல்லாம் போட்டானுங்க, இதுதான் இன்ட்ரோன்னு. நீங்க ஏன் ட்விட்டர் வரீங்க ராஜபாண்டியன்? அப்பெல்லாம் வரவே கூடாது, படம் பார்த்துட்டு வாங்க. இல்ல ப்ரோ, நம்ம அதுக்காக வரல ப்ரோ. இப்ப ஆக்சுவலி எப்படி சொன்னா, படம் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ற ஒரு அந்த மனநிலை தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வந்தது. பட் அதுக்குள்ள பார்த்தா இன்ட்ரோ சீன் போட்டுட்டு ரீட்வீட் அடிச்சிட்டு இருக்கானுங்க எல்லாரும். ஆஹா ரைட்ரா சபாஸ்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, சுந்தர் தானே. சரி ஓகே. ஆனா ராஜபாண்டியன்ங்கிறீங்களே, அது யாரு? ஏங்க இப்ப பேசுறது சுந்தரா ராஜபாண்டியன்? சுந்தர் ப்ரோ நீங்க தான் இப்ப பேசுனதா? விஷால் ப்ரோ, நான் பேசவே இல்ல ப்ரோ. ஐயோ தலைவா, ஒருத்தவங்க பேசினா அது வேற ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகுது. நானும் அதான் சொன்னேன் விஷால் ப்ரோ எதுக்கு ப்ரோ. ஆனா நேத்து ஒருத்தர் வந்தார்ல ஸ்பேஸ்ல, அவரும் ஆதி ப்ரோவும் அப்படியே. ஆமா, அவர் பேர் MCR. ஐயோ அப்படியே SSR நினைக்கிறேன் ப்ரோ. அது என்னன்ட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க ப்ரோ? அப்படியே அந்த கத்தி சீன் தான் ப்ரோ எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமா குபீரா இருந்தது. இன்னொருத்தவர் இருப்பாரு நம்ம முருகன், அப்படியே மேட்ச் ஆச்சுங்க. அவர் வாய்ஸ் அப்படியே மேட்ச் ஆச்சுங்க நேத்து. ஆதி ப்ரோ வாய்ஸும் அவர் ஆதி ப்ரோவும் பேசுறாரு. நான் பாக்கெட்ல வச்சிருந்தேன் ஆதி தான் பேசுறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு போன் எடுத்து பார்த்தா இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த லோகா புக்கிங் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா லோகாவுக்கு நாளைக்கு லோகா தான் புக் பண்ணிருக்கேன் நானு. பாருங்க, அதுவும் ஒரு நல்ல படம், நல்ல சம்பவம். இன்னைக்கு 2 மூவி ஆக்சுவலா. இன்னைக்கு மதராசி, நாளைக்கு லோகா. இந்தியால ரிசீவ் பண்றாங்க பர்னி ப்ரோ. தலைவா ரிவ்யூஸ் தான் மிக்ஸ்டா இருக்கு, ஆனா புக்கிங் பிச்சிட்டு இருக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து காஞ்சூரிங் கதம் இப்ப சுகன் ப்ரோ பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னாரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அந்த ஒரு ரேஞ்ச்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்னி ப்ரோ ஃபர்ஸ்ட் நல்ல புக்கிங் ப்ரோ இந்தியா ஃபுல்லா. இல்ல அது செம புக்கிங். ஆமா, அது ஒரு சீரீஸ்ல ஃபினாலேன்றப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு கியூரியஸ் இருக்கும்ல, அந்த மாதிரிதான். இப்ப லோகா சாப்டர் 1 இறங்கி இருக்கு, இதுவே சாப்டர் 5 வரப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னன்னா கரெக்ட். ஆனா எனக்கு என்னன்னா இப்ப மதராசி எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அடுத்த 15 நாள்ல என் தலைவன் படம் நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம் இந்த வருஷத்துல வருது. என்ன படம்? யாரு ப்ரோ? சக்தி திருமகன். ஆமா, அதுவும் நெக்ஸ்ட் வீக். இல்ல நெக்ஸ்ட் வீக் இந்த துல்கர் சொல்லுங்க தலைவா. ஓகே நெக்ஸ்ட் வீக் துல்கர் படம் வருது. அது யாரு ப்ரோ டைரக்டர்? காஞ்சூரிங் நான் போன ஷோ வந்து என்னன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ, எல்லாரும் குழந்தை குட்டி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, சின்ன குழந்தைங்க. இவங்க திருந்தவே மாட்டாங்க, திருந்தாத ஜென்மங்க இவங்க. மார்க்கோ என்ன படம் ப்ரோ? காஞ்சூரிங் ஏங்க மார்க்கோ ஹிட்ரி விட்டுருங்க. காஞ்சூரிங்லாம் தப்புங்க, அவ்வளவும் பாவங்க, மனசாட்சி இல்லாதவங்க. குழந்தை 3 மாசம் தூங்காதடா. சந்திரமுகி பார்த்து நான் ஆனண்டா, அப்படி 3 மாசம் சந்திரமுகிக்கே தூங்காம காஞ்சூரிங் நமக்கு வந்து ப்ரோ காஞ்சனா 2க்கு எனக்கு அந்த பேர் வந்தது ப்ரோ. அப்போ அந்த எப்படின்னா அதுல வந்து அந்த பேய் வந்து சைட்ல எலும் பாருங்க, அப்படியே அந்த அந்த பீச்ல வந்து எலும் பாருங்க. அப்போ அந்த சீடுக்கு அப்படியே செதறிட்டாரு தலைவா. எல்லா படத்துக்கும் குழந்தை எங்க விட்டு போறதுன்னு கூட்டு போய் தொலைஞ்சிடுறது நம்மள. விஷால் ப்ரோ பொறுமை ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற அவர் ஒரு ஃபேமிலி மேனா அவர் வாதகப்படுறாரு ப்ரோ. இல்லங்க ஆமா ப்ரோ, ஜெயிலருக்கு நான் தான் சொன்னேன், கூலி படத்துக்கு கூட்டு போயிட்டு நானுமே ஃபீல் பண்ணேன் ப்ரோ. ஆக்சுவலா இல்ல தலைவா, இப்ப ஜெயிலர் கூலி ஓகே தலைவா, இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க. ஜெயிலர் ஓகே, கூலி கொஞ்சம் இதுதான் ப்ரோ. இல்ல இப்ப இந்த விசில்னு ஒரு படம், ஜெயிலரை விட கூலி தான், கூலியை விட ஜெயிலர் தாங்க ரொம்ப வயலன்ஸா இருந்துச்சு. இருங்க அத விடுங்க. இல்ல ஆக்சுவலா அந்த கூலில வந்து அந்த அவர் எந்திரிப்பார்ல ஒரு சோபின், அந்த இதுல வந்து என் பொண்ணு கேட்டா ப்ரோ, அப்பா ஏன்ப்பா அந்த குட்டேட்டா எல்லாமே ப்ராப்ளமாவே இருக்கான் வாழ்க்கையில. எனக்கு தேட்டர்ல சரி படக்கம் இல்ல, ஏன்னா வந்து அவளுக்கு குட்டேட்டான்னு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் என்னப்பா என்ன படத்துல இந்த குட்டேட்டா ப்ராப்ளமேட்டிக்காவே இருக்கான் அப்படின்னு. இப்ப நான் கொஞ்சம் வளர்ந்த சந்திரமுகி பாத்திருந்தேன்னா பரவாயில்ல. இப்பயுமேங்க அது ஏதாவது சைலண்டா இருட்டா இருக்குன்னா பயமா இருக்கு, ராரா அப்படின்னு இருக்கு இப்ப வரைக்கும். அந்த மாதிரி வேலை பார்த்தது என் பேரண்ட்ஸ் எனக்கு.
ஆமா, இது அந்த குழந்தைங்களுக்கு பாவம் தலைவர். வேட்டையாடு விளையாடு பார்த்துட்டு ஒரு 6 மாசம் விரல தொங்க விடுறது, எங்க பார்த்தாலும் விரல் தொங்குற மாதிரியே இருந்துச்சு. ஐயோ அப்படி இருக்கும். அதனாலதான் அந்த குழந்தைங்க ப்ரோ அதுக்கு வந்து என்ன மிஸ்கின் மாதிரியா வந்து பேய் நல்ல பேயும் இருக்கும்பா கெட்ட பேயும் இருக்கும்பான்னு சொல்லி கிளாஸ் எடுக்க முடியும். இல்லங்க, அரண்மனை மாதிரினா கூட ஓகே, நம்ம சுந்தர் சி மாம்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஆனா அவரும் கொஞ்சம் அரண்மனை குழந்தைகள் பார்க்க வேண்டிய படமா? இல்ல, குழந்தைகள் பார்க்க வேண்டிய படம் இல்ல, கம்பேரிட்டிவ்லி சொல்றேன். சரி ஓகே, ஒரு ஃபேமிலி படம் சுந்தர் சி மாமா எடுத்திருக்காரு அப்படின்ட்டு போலாம் நம்ம. இல்ல ப்ரோ, அதுவுமே இதாதான் ப்ரோ இருக்கும். அது ஃபிளாஷிங், அது ஒரு மாதிரி. அரண்மனைக்கும் கூட்டு போய் இது ஆயிருக்கும் ப்ரோ. அப்படி எல்லாத்துக்கும் ஒரு கூட்டு போயிருக்காருங்க. ஏங்க எப்பா இப்பெல்லாம் கொஞ்சம் செலக்டிவா தான் கூட்டு போறது. பார்த்து கூட்டு போங்க தலைவா. இன்னொன்னு இதுல ஜம்ப் ஸ்கேர்லாம் ரொம்ப பண்றாங்க. இது இல்ல, இது கூலி வந்து நம்ம தலைவர் படம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி போறது. இல்லாட்டி மிதபடினா விஜய் படம் மட்டும்தான் ப்ரோ போவாங்க. விஜய் படமும் எஸ்கே படம் மட்டும்தான் ப்ரோ தியேட்டருக்கு கூட்டு போவாங்க. டிராகன் தான் 2 தடவை பார்த்தாங்க போய். சூப்பர் அது சூப்பரா இருந்துச்சு, ஜம்முன்னு இருந்துச்சு டிராகன் ப்ரோ. ஆனா பயங்கரமா அவருமே சின்ன பசங்களை ரொம்ப அவரு பிடிக்கிறாரு ப்ரோ. அவரு ஆமா ஆமா ரொம்ப, அதாவது இப்ப இருக்க அந்த சின்ன பசங்களுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்குது ஆக்சுவலா. ஆமா ஆமா, அந்த மேனரிசம்லாம் வேற. அண்ணா நேத்து தான் வந்திருக்கு, வேற மோட்ல இருக்கோம், நாங்க ஆமா அப்டேட்டுக்கு அப்டேட் கொடுப்போம். அந்த ஃபங்க்ல நேத்து ஒரு ட்வீட் பார்த்தேன், ஏதோ ஒண்ணு தலைவன் எல்லாம் வந்து பேக் டு பேக் படம் பண்ணி இருந்தா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, 600 crore வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ட்வீட் போட்டு இருந்தானுங்க. தலைவா அதெல்லாம் ஜிவிஎம் சொல்லிட்டே இருப்பாரு, நாங்களும் சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் சொன்னா நம்மள திட்டுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம போறதில்ல. நடந்து வராரு. இந்த செகண்ட் என்னன்னா இல்ல செஞ்சு விட்டுருங்க. சுந்தர் சொன்னதுக்கு அந்த ட்வீட்டுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கே நம்ம போகவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நின்னுடுவாங்க, அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் எல்லாம் நடக்கும். மத்தவங்க பேசுறவங்க பேசட்டும். நல்லா கேரி பண்ணிருந்தாருங்க அந்த கேரக்டர். நல்ல ஆக்டிங்ல நல்ல எலிவேட் ஆயிருக்காரு. நல்ல அந்த கண்டிஷனை நல்ல கன்வின்சிங்கா கேரி பண்ணிருந்தாரு. ஆமா, முகமது ப்ரோ பேசுறாரு, சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தலைவா, சொல்லுங்க தலைவா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே அல்ஹம்துலில்லாஹ், நல்லா அப்படியே இருக்கும். இப்பதான் கத்தார்ல படம் பார்த்துட்டு வந்தேன். சூப்பர். கத்தார்ல தான் இருக்கேன். படம் ஃபர்ஸ்ட் வந்து இங்க நேத்து அவங்க ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. கத்தார்ல லேட்டா தான் ஓப்பன் பண்ணாங்க, ஜிசிசில. தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறது மட்டும் இங்கே லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இங்கே எதுவுமே க்ரௌட் இல்லை. இப்போ கூலிக்கு இருந்த அந்த ஓப்பனிங்கும், கோட்டுக்கு இருந்த ஓப்பனிங்கும், மற்ற படத்துக்கு இருந்த ஓப்பனிங்கும் இந்த படத்துக்கு ஒன்றுமே இல்லை. இங்கேயும் ஒரு 20-30 டிக்கெட் தான் எல்லா தேட்டர்லையுமே. மேக்ஸிமம் 2-3-20 தான் ஃபுல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிச்சு தெரியுமா, எல்லா இடத்துலயும் ஒரு ரிவ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கேயே ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஷோ. சொல்லுங்க. சூப்பர். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நானும் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஏன்னா இவங்களும் ஓவரா ஹைப் கொடுக்கலாம். இதான் உண்மையிலே கரெக்ட். சொல்ல போனா ஒரு டைரக்டர் அடிவானதுக்கு அப்புறம் அவரே சொல்லிட்டாரு, ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு, நான் வந்து அடி வாங்கிட்டேங்க, ரொம்ப ஹைப் கொடுத்துடக்கூடாது, சட்டிலா போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உண்மையிலேயே சொல்ல போனா இதுதான் குட் ப்ரமோஷன். ஒரு மூவிக்கு கரெக்டான ப்ரமோஷன் கொடுத்திருக்காருன்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தோணுது. ப்ரோ ஆக்சுவலி டீம் ஃபிக்ஸ் பண்ணது 2 வீக்ஸ். நீங்க சொன்னது ஆக்சுவலா 2 வீக்ஸ் ப்ரோ. அப்புறம் நீங்க பார்த்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா ப்ரோ? நல்லா ஃபுல் கூட்டமா? நான் போனதுக்கு அப்புறமே நான் ஃபர்ஸ்ட் போய் தியேட்டர்ல உட்கார்ந்தேன். நான் போஸ்ட் கூட பண்றேன், தியேட்டர் ஸ்கிரீன் போஸ்ட் பண்றேன். ரொம்ப சின்ன தியேட்டர் தான் அது, ராயல் பிளாசான்னு சொல்லி கத்தார்ல. ஓகே. ஆனா நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் மட்டும் தான் சீட்ல உட்காந்துருக்கேன், யாருமே இல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, என்னடா யாருமே இல்லடா, தனியா இருக்கேன்டா, என்னடா இது இப்படி இருக்கு, எனக்கு ஒரு ஏன்னா நான் ஒரு சிவா ஃபேன் தான் நானும். ஐயோ என்னடா அது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமா கூட்டு வரணுமேடா, அட்லீஸ்ட் ஹைப் இல்லதான், ஒரு செட்டில் ஹைப்பாவது கொஞ்சம் இருக்கணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. ஆனா மோஸ்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க, கேரளா, தமிழ், ஸ்ரீலங்கா ஆடியன்ஸ் வந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து அண்டர் ஏஜ்ல இருக்கிறதுனால கிட்ஸை கூட்டு வந்ததுனால பாதி பேர் வெளில அமுச்சு விட்டாங்க அவங்கள. ஏன்னா இங்க கத்தார் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கனால அதுலயே நிறைய ஸ்பாயில் ஆயிட்டு, டிக்கெட்ஸ் வர முடியாம போயிடுச்சு. ஒரு எனக்கு தெரிஞ்ச அதுல ஒரு 60 சீட் தான் மொத்தமா கெபாசிட்டி, 60-90 சீட் அலோவ் பண்றாங்களே ப்ரோ. ஃபேமிலி துபாய்ல எல்லாம் அலோவ் பண்றாங்க ஆக்சுவலா. துபாய்ல அலோவ் பண்றாங்க. அங்க என்ன ஃபார்மட் சென்சார் 15+ போடுறாங்க ப்ரோ. 15+, 15 வயசுக்கு கீழ உள்ளவங்க தான் பார்க்க முடியும்.
15 வயசுக்கு மேலங்க. மேல இல்ல மேல 15 அதாவது சாரி 15 மேல வருவாங்க, தப்பா சொல்லிட்டேன். 15 வயசு மேல உள்ளவங்க ஓகே ஓகே. டிக்கெட்லயே ஒரு நிமிஷம் டிக்கெட்லயே கூட போட்டிருக்காங்க. ஆமா டிக்கெட்லயே கூட போட்டிருக்காங்க. டிக்கெட் எடுத்து வந்திருக்கிறேன். நம்ம ஊர் ஏங்க காசுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க 35 இங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப ஜம்முன்னு ஸ்ட்ரிக்ட் இல்ல. இறக்குவாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் என்னாச்சு, ஒரு ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைக்காரங்க தான். ஓகே ஓகே. அவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணி பேசினா வாங்க ஜி பேசுவோம் அப்படின்னாங்க. போய் பேசினா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூலி படம் ஓடிட்டு இருந்துச்சு இங்க. அதுல ஒரு ஆள் பார்த்துட்டு மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அது எங்களுக்கு ஃபைன் விழுந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் நாங்க அலோவ் பண்ணாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை. சோ அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆனா சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க அந்த புள்ளைக்கு அங்க இன்னும் இருக்கிற புக்கிங் அங்கேயும் புக் மை ஷோ ஆப்பா இல்ல அது புக் பண்றப்ப வருமா? இங்க வாக்ஸ் ப்ரோ, இங்க இல்ல வாக்ஸ் ப்ரோ. நம்ம ஊர் மாதிரி வராது ப்ரோ விஷால் புக் ப்ரோ. பண்றப்ப கண்டென்ட் வரணும் நம்ம ஊர் மாதிரி வராது. ஓகே ஓகே. நம்ம ஊர் மாதிரி வராது. கஷ்டம் தான். ஆனா உண்மையா சொல்ல போனா நம்ம ஊர் மாதிரி அப்டேட் கிடையாது இங்க. அதான் உண்மை. ஓகே கஷ்டம். நம்ம ஊர் மாதிரி அப்டேட் கிடையாது. ஏங்க ரொம்ப தூரத்துல வந்திருப்பாங்க திருப்பி கூட்டு போனாங்க ஏஜ் எப்படிங்க வெரிஃபை பண்றாங்க? இல்ல நான் சொல்லிட்டேன் இன்னொரு தியேட்டர் இருக்கு, லோக்கல் தியேட்டர். நம்ம ஊர் மாதிரி ஒரு இது தியேட்டர் உண்டு, லோக்கல் தியேட்டர். அங்க போங்க. அங்க ஒரு சூப்பர். அந்த ஏசியன் டவுன் ஒரு தியேட்டர், அதுல மட்டும் 8 ஸ்கிரீன். 8 ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பாக்குற வரையுமே 8 ஸ்கிரீன்ல 2 ஸ்கிரீன் தான் வந்து மதராசி ஓடுனுச்சு. கிரௌட் அதிகமாக அதிகமாக 4-5 ஸ்கிரீன்லயும் மதராசி ஓட ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாவே. அதனால அங்க கொண்டு போயிட்டாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா ரிவ்யூஸ் வந்து சில ரிவ்யூஸ் வந்து ரொம்ப சட்டிலா இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு. ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா முருகதாஸ் வந்து இந்த நீங்க அவர் ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லிட்டாரு, நான் வந்து கஜினி மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா துப்பாக்கியோட சாயலும் தெரியும் உங்களுக்கு, நான் அப்பயே அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. ஸோ அதனால இப்ப இன்டர்வியூ பார்த்தவங்க அந்த மதராசியை ஃபாலோ பண்ணவங்களை தவிர மிச்ச பேருக்கு இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, இது கொஞ்சம் ஏதோ லவ்வா இழுக்குது, எல்லாமே இதே ஒரே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லா பார்ட்டியும் போட்டு திணிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் ஓடிட்டு இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் அதாவது அந்த ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல அப்புறம் படம் ஓவர் ஹைப்பா போயிருச்சு. கரெக்டா கதைக்குள்ள போயிட்டாங்கன்னு தோணுது படத்துக்கு. எங்கேயும் தடுமாறாம எந்த பாட்டும் கொடுக்காம நேரா கதைக்குள்ள போய் படத்தை முடிச்சிட்டாங்கன்னு தோணுது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பாட்டெல்லாம் வச்சு தள்ளிட்டாரு, வணக்கம்பா. செகண்ட் ஹாஃப்ல அவர் எதுவும் போல. இல்ல ஆனா உண்மையா சொல்ல போனா அந்த அந்த அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் முடிகிற வரையும் அதை உட்காந்து எதையும் மிஸ் பண்ணாம பார்த்தாங்கன்னா அந்த படம் உண்மையில இம்பாக்ட் கொடுக்கும். ஒரு உள்ள ஓகே சிவாக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு, ஸோ அதனாலதான் அவங்க இப்படி ஒரு கன்வெர்டபிள் ஆகுது, இதுதான் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாட்டுல எந்திரிச்சு வெளில போயிடுறாங்க, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு உள்ள வந்தாங்கன்னா வேற என்ன சீன் நடக்குதே தெரியாது. இதனாலேயே நிறைய பேர் ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்லைங்க அது சரியில்லைங்க, அது கொஞ்சம் இப்படி ஆகுதுங்க, அது மாத்திருக்கணும் தோணுங்க அப்படிலாம் சொல்றாங்க. முகமது ப்ரோ இதுல ஒரு விஷயம் ப்ரோ, நான் ஒன்னு சொல்றேன். அந்த ஸ்டோரி இல்லன்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு, அவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். இது வந்து ஒரு சிம்பிள் பிளாட் லைன் தான் ப்ரோ. அதை வச்சுதான் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேல வேலையை காட்டி இருக்காரு. இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஒன்றும் இல்ல, கேஜிஎஃப் ஒரு எக்ஸாம்பிள். அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கிறாங்க, இந்த வேர்ல்ட ரூல் பண்ற மாதிரி நீ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் தான். அவன் எப்படி அதை இது பண்றான், அந்த அச்சீவ் பண்றான்றது ஸ்கிரீன் பிளேல தான் காட்ட முடியும். அந்த மாதிரி தான் இந்த மோட்ல வந்து ஒரு லவ் கனெக்ட் ஆகுது, அந்த லவ்ல இருந்து ஒரு பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்றாங்கன்றது ஒரு டோன். ஸோ அந்த அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அமைக்கிறாங்க, அதை ஸ்டோரி வைஸா கொண்டு போறாங்க ஸ்கிரீன் பிளேல வந்து. ஸோ இதுதான் வந்து விஷுவல்ல தான் நம்ம கொண்டு போக முடியும். அவன் உண்மைதான். ஆனா என்ன அப்படின்னா இதுல வந்து இப்ப ஹீரோ வில்லன் இவங்க 2 பேருக்கு தான் கதை, நடுவுல இருக்கிற மையக்கரு வந்து ஹீரோயினி. இந்த 3 தான் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சைடு கேரக்டர் அங்கங்க சப்போர்ட் பண்ணது எல்லாம் பண்ணுது. ஆனா உண்மையா சொல்ல போனா சிவா இழுத்து பிடிச்சாரு இந்த படத்தை அப்படியே. அதுதான் உண்மை இருக்கிறதுலயே ஃபுல்லா. ஏன்னா இதுவரையும் சிவாவை வந்து நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம், எவ்வளவு கேரக்டர் பண்ண. மாவீரனுக்கு அப்புறம் நான் ரொம்ப டிஃப்ரெண்டா பார்த்தது ஒரு அனிமல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்ல பார்த்ததை தெரிச்சிட்டேன் நானே. ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒரு பர்டிகுலரா ஒரு மூமெண்ட் இருக்கும் ப்ரோ, அதுல வந்து நான் யோசிச்சேன் நானு, ஏன்டா இப்போ அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சீனை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுட்டு அந்த அந்த இது அந்த அந்த எப்படி சொல்றது, அவரோட டிசீஸ் இல்ல ஸ்பாயிலர் இல்ல, அந்த டிசீஸ் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒரு நிமிஷம் ப்ரோ, கேரக்டர் டெவலப்மெண்ட் நான் வந்து டீட்டெயிலா ஒரு நிமிஷம் கேளு ப்ரோ, ஃபுல்லா கேளு ப்ரோ. அந்த டிசீஸ் ப்ரோ ஒரு நிமிஷம் பாத்துட்டாங்க ஓரளவுக்கு. டிசீஸ் இல்ல டிசார்டர்.
இவர் வேற மை காட் ப்ளீஸ் ராஜ்டிகே, இதுல வேற இலக்கண பிழை வேற ராஜ்டிகே ப்ரோ. சுகுமார் அந்த மியூட் போட்டா ரொம்ப நேரம் அன்மியூட் பண்ண முடியாம இருக்கும்ல, அது எப்படி பண்றது? எங்க ஜூனியர் ஆதி வந்திருக்காரு, அப்படி கூப்பிட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா எஸ்ஆர்எஸ்? ப்ரோ ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் ப்ரோ, ஒரு விஷயம் இரு ப்ரோ. நீ எதுவுமே அந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல வந்து எப்படா அந்த அந்த மோட்ல இருந்து வெளியே வருவாங்கன்ற அளவுக்கு நம்ம அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அந்த விஷுவல் வந்து அவ்வளோ லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆமா நல்லா இருந்துச்சு, அந்த பிளாக்கே நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த பிளாக் நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து அதான் சொல்றேனே, ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருந்தாங்க இது வந்து கேமராமேனுக்கும் ஃபைட்டருக்கு தான் போட்டி இருந்துச்சு படத்துல அப்படின்னு. உண்மையிலே அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ரிவ்யூஸ் வர 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 எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஃபைட் பங்கமா இருக்கு, கேமராமேன் வச்சு செஞ்சிருக்காரு வேற லெவல்ல அப்படின்னு. அது உண்மையிலே தெரியுது, சில ஃபைட்ல பல சீன்ல நல்லாவே தெரியுது. எதையும் ரிப்பீட் பண்ணாத ஃபைட் மாதிரி தான் இருக்கு. சில அவருக்குன்னு ஒரு அனிமல் மூட் இருக்கு. ஸோ அந்த அனிமல் மூட் மட்டும் தான் ரிப்பீட் பண்ணாங்க தவிர எதுவுமே ரிப்பீட் பண்ணலாம். அது சொன்னீங்கல்ல அந்த ட்ரைலர்லயே இதுக்கு முன்னாடி கூட வந்துச்சு, அந்த அனிமல் மூவ்மெண்ட் மாதிரி அவர் 2 சீக்வன்ஸ்ல பண்ணியிருந்தாரு. ஒன்னு நீங்க சொன்ன சீக்வன்ஸ், இன்னொன்னு லாஸ்ட் சீக்வன்ஸ்ல. இது ரெண்டுமே வந்து இந்த படத்தை ஹோல் படத்தை கொண்டு பூஸ்பம் ஆகும்னு சொன்னாங்கல்ல, அதுல போய் நின்றுச்சு இந்த ஃபைட்ல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மையக்கருவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் திரும்பி இதுவரையும் சிவகார்த்திகேயன் படத்துக்கு 3/4 பேர் இந்த சொல்லியிருப்பாங்க, நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் நான் வந்து திரும்பி படத்துக்கு வர மாட்டோம், ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நாங்க திரும்பி வந்து பார்ப்போம், படம் நல்லா தான் இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி என்னை பொறுத்தவரையும் ஓகே, படம் நல்லா தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்டன் கோரியோகிராஃபி யாரா புதுசா பண்ணிருக்காங்களா? 2 பேர் பண்ணிருக்காங்க. கெவின் குமார், திலீப் சுப்ராயன் 2 பேர். திலீப் சுப்ராயன் வந்து ஆல்ரெடி திவின் குமார்னு சொன்னவங்க வந்து அவரோட சன்ன என்ன தெரியல, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் ஏதோ திலீப் சுப்ராயன் சன் இல்ல, ஸ்டன் சிவாவோட பையன். ஸ்டன் சில்வாவும் பார்த்தேன். முதல்ல 4 பேர் இருந்தாங்க ப்ரோ அந்த லாங் ஹேர் வச்சிருப்பாருல அவர் இல்ல, சிபான்னு இந்த தெரி படத்துல வந்துட்டு அவன் நம்ம கிட்ட வார்னிங் கொடுத்துட்டு போறான் அப்படின்னு வரல விஜய, அவரோட பையன். அவர் ஜெயிலர்லயும் வருவாரு. ஜெயிலர்ல தலைவர் கிளைமேக்ஸ்ல கழுத்தை மட்டும் இருப்பாரு தெரியுமா ஒருத்தவன, அத இந்த பையன் தான், அவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர் இந்த படத்துக்கு. சூப்பரா ஒர்க் பண்றாங்க. அவரும் இல்ல தலைவா, கொம்மன்ல வருவார்ல தலைவா, இல்லனா தலைவா அவரோட பையன் தலைவா. நீங்க சொல்ற திலீப் சுப்ராயன் தலைவா, நீங்க சொல்ற திலீப் சுப்ராயன் தலைவா. திலீப்பே கிடையாது ப்ரோ, திலீப் சுப்ராயன் வேற, அவர் பெரிய ஆளு, அவர் வேற. இந்த பையன் சின்ன பையன் வந்து என்னன்னா கொம்பன்ல வர வில்லனோட அப்பா, சரி வில்லனோட பையன். ஏங்க யார சுப்ராயன் பையன் சொல்றீங்களா, யார சொல்றீங்க? ஏங்க கொம்பன் வரப்பா வில்ல வில்லன்றாரு. ஒரு நிமிஷம் நான் பாத்துறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேவரட் அவரு. அல்ல இதுக்கப்புறம் அந்த பையனுக்கு சின்ன பையன் மாதிரி தான் தெரிஞ்சாரு பாக்குறதுக்கு, தெரியல நம்மளுக்கு. ஆனா அவருக்கு தமிழ் சினிமால இப்ப வேற மாதிரி ஸ்கோப் கிடைச்சிடும். இன்னுமே நிறைய படத்துக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த இதுக்கப்புறம். விஷால் சொன்னது கரெக்ட். கொம்பன் வில்லனோட பையன் பேரு திலீப் சுப்ராயன், இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் அவர் தான் விஷால் ஏதோ சொன்னாரு. ஆமா தலைவா, நான் யாரு ஸ்டன் சிவா தலைவா. அது தெரிய படத்துல அவன் நம்மள வார்னிங் பண்ணிட்டு போறான் அப்படின்னு வரல, அவர் தான் ஸ்டண்ட் சிவா. சில்வான்றவர் இந்த லாங் ஹேர் சுருட்ட முடியெல்லாம் வச்சிருப்பாரு, அவரு மாஸ்டருக்கு. ஆமா ஆமா, வீரத்துல எல்லாம் வர்றது சில்வா. ஆமா ஆமா, இவர் தான் வந்துட்டு இந்த அவரோட பையன் தான் பண்ணிருக்காரு. அவர் வந்துட்டு இப்ப நிறைய படம் அப்பாவோட படத்துக்குமே அவர் தான் பண்றாரு. சோ அவரு பாலையாக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட், ரொம்ப இறங்கி வேலை பாக்குறவரு. இன்னும் சொல்ல போனா ஜெயிலர்ல கிளைமேக்ஸ்ல தலைவர்கிட்ட தீப்புட்டி போடுறதே அவர் தான். அதெல்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அதனால எனக்கு தெரியும். நல்லா பார்த்தேன் விஷால் ப்ரோ. சாரி, நான் தான் ஒரே ஃபேஸ் கட்ல இருந்தே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே தலைவா. அதனால அவரு நல்ல ஸ்கோப், ஏன்னா படிச்சுட்டு வந்தவர்னு நினைக்கிறேன். பட் ஆனா இவங்க இப்ப சொன்னாங்களே ப்ரோ, அந்த ஒரு சீன் இவரோட பரணி கூட ஸ்டாப் பண்ணார்ல, ஸ்பாயிலர் சொல்லாதீங்க. இந்த சீனை விட அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அந்த சீனுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சார்காஸ்டிக்கான ஒரு சீன் வரும், பாத்திருக்கீங்களா? தியேட்டர்ல தெரிச்சு. அது உண்மைதான். அது நீங்க சொல்றீங்களா, அது அந்த சீன் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. போய் அழைச்சிட்டு வரேன்னு அந்த ஒரு சீன் வரும். அந்த மூமெண்ட் வந்து அது வந்து அங்க வந்தவங்க பாதி பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். லேடிஸே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த சீன் மட்டும் தனியா வந்தோடனே. ஏன்னா பேசிட்டு வைப்பாரு உடனே பிஜு மேனன் வாங்க, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டான நேரத்துல வந்திருக்கீங்க தியேட்டர்ல. அப்பா நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான் பரணி ப்ரோ, அது மேல நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சொல்ல மறந்துட்டேன், அவர் ஹியூமர் நல்லா இருந்துச்சு. இதுனா ரமணா ஹாஸ்பிட்டலா
இங்கேயே கொண்டு வந்தீங்க ஆமா, அப்படின்னு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஏங்க இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எடிட்டிங்லாம் வேற லெவல்ல செஞ்சிருந்தாரு. இன்ட்ரல் சீக்வன்ஸே ஒரு மாதிரி லைட்டா ஆமா ஹியூமரா இன்டர்வல், போங்க. ஆமா இல்ல ஆமா அது செம்மையா அதெல்லாம் அது. கொஞ்சம் பட் ஆனா வந்து இல்ல எனக்கு ரொம்ப குபீரா இருந்துச்சு அது. அந்த சீக்வன்ஸ் நான் என்ஜாய் பண்ணேன் இல்ல ஆக்சுவலா. அதெல்லாம் அந்த அதெல்லாம் ஒரு K9 டப்பிங். டயலாகும் நல்லா ரிசீவ் பண்ணாங்க theatreல. K9 எந்த டாக்ஸி டைலாக்? ஒரு டயலாக். இந்த டைலாக்கு எது எது K9 டாக்ஸி ஒரு கே எதை கொலையாடுல சொல் K9 பேச சரி சரி. அந்த ஓ, அந்த ஆமா ஆமா இன்ஸ்டிங் ஆமா பத்தி sniffing பேசுறப்ப. dogs. ஆமா ஓகே ஓகே ஆமா. ஓகே. இல்ல அது வந்து எனக்கே வந்து கனெக்ட் ஆனுச்சு. அது வந்து எப்படின்னா, இப்போ நடக்கிற இந்த சுச்சுவேஷனை பத்தி அவன் சொல்றப்ப அந்த ஹியூமனோட டாக்க பத்தி அவன் பேசுறப்ப அவன் ஒரு ஒரு கனெக்ட் உருவானுச்சு. அது எல்லாருக்குமே இம்பாக்ட் ஆனுச்சு எல்லா இடத்துலயுமே. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு நல்ல மெசேஜ் தியேட்டர்ல கிளாப் சொல்லியிருக்காங்க. பண்ணாங்க. இல்ல நல்ல ப்ரோ மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி அந்த படத்துல. இல்ல ஏஆர்எம்முக்கும் டாக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல. அவர் துப்பாக்கிலயும் அதை யூஸ் பண்ணிருப்பாரு, இந்த படத்துலயும் அந்த ஒரு இது துப்பாக்கில மோஷன் யூஸ் வச்சிருப்பாரு. பண்ணிருப்பாரு. 7ஆம் அறிவுல ஒரு வேலையை பார்த்திருப்பாரு தெரியுமா, நாய்களை வச்சு ம், ம், ம். புரட்ட வேலை பார்த்திருப்பாரு. அதுதான் ஷோ. அந்த அந்த மனுஷன் எவ்வளவு கரெக்ட் பண்ணுவாரு. ஆக்சுவலா விஷால் ப்ரோ ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல அவருக்கு வந்து வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் படம் தான் நல்லா ஒத்து வருது. அவர் இனிமேலே இந்த பாம்பே போய் எடுக்கிறத விட்டுட்டாருன்னா, கை விட்டுட்டாருன்னா ஓகே. இதுலயும் வந்து என்ன பாம்பே அப்படின்னா போய் எடுக்கிறதையும் கை விட்டுறணும், பாம்பே ஹீரோஸ் வச்சு எடுக்கிறதையும் கை விட்டுறணும், கை வேணான்ற விட்டுறணும். சைடே வேணாம். இல்ல இதுலயே வித்யூ ஜமால வந்து எல்லாருமே, ஆனா முக்காவாசி பேரு இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே எடுத்தோன்னு சிவகார்த்திகனை பத்தி பேசுறது இல்ல. வித்யூ ஜமாந்துங்க வேற லெவலுங்க, அவர் செதுக்கியிருக்காங்க. ஆனா உண்மையிலே அவரு ஃபைட் வேற லெவலில் செஞ்சிருக்காரு. அதுக்கு ஈடு கொடுத்து சிவகார்த்திகேயனும் அது அளவுக்கு பெஸ்ட் கொடுத்திருக்காரு. சூப்பர் சூப்பர். 2 பேர் ரிவ்யூக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவரு கிறிஸ்டோபர் ப்ரோ ஒன்று போட்டிருந்தாரா, அவரு மத்த படங்களை விட கொஞ்சம் யூஸ்வலா போட்டிருந்தாரு. கீழே கமெண்ட்ல ஒருத்தவன், இவர் இப்படி சொல்றாருன்னா படம் சூப்பர் தான், இவரே இப்படி சொல்லிட்டாருன்னா படம் சூப்பர்னு ஒருத்தன் அது போட்டான். நானும் வார்த்தையே ப்ரூஸ் கிடைக்கல மாறன் போல. ரிவ்யூ பார்க்கல. அப்படி அப்புறம் இல்ல இன்னொரு ஆக்சுவலி ரிவ்யூ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வந்துருச்சு டீடைல் ரிவ்யூ வித் ப்ரோ ஸ்பாயிலர்ஸ். கிறிஸ்டன் உள்ள வந்து போய் பார்க்கலாம். கிறிஸ்டன் வந்து என்ன சொன்னார்னா, ஆக்ஷன் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மோட்ல தான் அவர் அந்த ரிவ்யூவே கொடுத்தாரு ஆக்சுவலி. இல்ல பட் நான் காலையில பாண்டாக்கு அடிச்சேன். நான் பாண்டா தெரியுமா நானும் உங்களுக்கு? மட்டும் தான் படம் ப்ரோ ப்ரோ பார்த்தேன். ப்ரோ அவர் பேரு வேற இருக்கே ப்ரோ, அதை யூஸ் பண்ணு ப்ரோ. சபை நாகரிகம் வரும்போது ஃபர்ஸ்ட்லாம் எவ்வளவு வேணா யாரு இல்ல இல்லைங்க, பேசிக்கலாம். அவரு பேரே அவர் தாங்க அப்படியே பேர் வச்சு அவர் தாங்க அந்த பேரே பிராண்டே வச்சிருக்காரு சொல்றேங்க. வச்சுக்கிறாரு. அதான் பிராண்டு. ஏங்க இவர் ஹாய் மட்டும் ஒரே நிமிஷம். ஹாய் எஸ்ஆர்எஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஐயோ, நல்லா இருக்கும் தலைவா, சொல்லுங்க தலைவா. நானும் இப்பதான் படம் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல கிளாப்ஸ். ஸ்பாய்லர்னு இல்லை, ஒரு சிவகார்த்திகேயன் இல்லாம இன்னொரு ரிவெஞ்ச் ஒரு ஒரு சீன் இருக்கும். சரியான கிளாப்ஸ் அதுக்கெல்லாம். இங்க நல்ல எமோஷனலா சூப்பரா இருந்தது அந்த சீக்வன்ஸ். சூப்பர் தலைவா சூப்பர். இவர் அந்த அந்த இருமுகை மாயா விஷயம் தானே ப்ரோ சொல்றீங்க? இல்ல இல்ல, அவர் இருமுகை அதை அதேதான் செகண்ட் ஹாஃப்ல அதேதான். அந்த சீனை தான் ப்ரோ அப்படி சொல்றாரு. ஆக்சுவலா எனக்கு அதுக்கெல்லாம் இங்க தியேட்டர்ல பயங்கர ஆக்சுவலா கிளாஸ். நான் எதிர்பார்க்காத கிளாப்ஸ் எதுக்கு விஜய் மேனன் தெரியுமா? சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது அதேதான் ஆக்சுவலா. அதேதான் இங்க அதுக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு நான் பார்த்த தேட்டர் வந்து ஒரு தேட்டர் தான் இருக்கு இந்த ஏரியால. ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கம்மியா தான் வருவாங்க. பெரிய பெரிய விஜய், ரஜினி, அஜித் இந்த மாதிரி பெரிய படத்துக்கு மட்டும்தான் வருவாங்க. சிவகார்த்திகேயன் அந்த சீனுக்குலாம் லேடிஸ் தான், கேர்ள்ஸ் இல்ல லேடிஸ், பயங்கரமான கிளாப்ஸ் கத்து அவங்கதான். சூப்பரா ஆனா இருந்தது. தலைவா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த கேங்ல இருக்கிறவன் இந்த கேங்ல இருக்கிறவன் மீட்டப் ஒண்ணு இருக்கும். அதுக்கு வந்துட்டு தியேட்டர்ல அதுக்கும் செம கிளாப்ஸ். நான் எதை சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன், ரொம்ப சொல்ல நான் முடியாது. அது முன்னாடி சொன்னேன்ல ப்ரோ, எனக்கும் தெரியும். முன்னாடி சொல்லுவேன் அந்த ரோல் வந்து விக்ராந்த் பண்ணிக்கலாம் தான் எனக்கு feel ஏங்க விக்ராந்த விடுங்க, பாவம் விக்ராந்த். ஆனா பாக்க சூப்பரா ஆச்சு இருந்தாரு, ப்ரோ. எனக்கு செம்மையா சீரிஸ் இருந்தாரு. விக்ராந்த் நல்லா வரணும்னு நிறைய ஆசை செம்மையா இருக்கு. இருந்தாரு விக்ராந்த், ஆனா நல்லா இருந்தாப்ல. சரி சரி ஓகே. அந்த கிளாஸ் இவருக்கு போயிருந்தா பரணி ப்ரோ ஆமா பரணி ப்ரோ, நானே பண்ணா கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன வீட்டுல வாட்ச் ஓடலையா? பேட்டரி இல்ல 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 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாமான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல நீ 10:20 வரைக்கும் ஓட விட்டீங்க. அதனாலதான் 9:30க்கெல்லாம் ஆரம்பிக்கல. ஆனா உண்மையை சொல்ல போனா நான் உள்ள வந்தப்போ முருகதாஸ் 9 வந்து மணி தலைவா விஷால் bro. எல்லார் கேரக்டருமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்திருக்காரு. யாரையும் வேஸ்ட் பண்ணல பெருசா. அங்கங்க கொஞ்சம் 2-3 கேரக்டர் ஏன் வருதுன்னு தோணாலும் ஆனா ஜஸ்டிஃபை பண்ணிருக்கான்னு தான் எனக்கு தோணுது எல்லா கேரக்டருமே. சூப்பர். ஹீரோயினும் சூப்பரா ஆக்ட் பண்ணா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அவங்களோட படத்தை பார்த்தேன். ரொம்ப சூப்பரா ஆக்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருந்தாங்க. தமிழ்ல இல்லையே, இதுக்கு முன்னாடி ஏதோ படம் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். இல்ல இல்ல ரெட்ரோ. நான் இப்பதான் பார்த்தேன். தமிழ்ல ஏஸ் பண்ணிருக்காங்க. யாரு சுகன் ரொம்ப நன்றிலாம் சொல்றாரு சுகனு. தமிழ்ல ஏஸ் பண்ணிருக்காங்க, கன்னடால நிறைய படம் பண்ணிருக்காங்க. கன்னடால 2 படம், கன்னடால 2 படம், தமிழ்ல 1 படம்.
எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணதுல எனக்கு ஒரே விஷயம் தான், அந்த எர்த்குயிக் வரும்ல சீனு, அப்போ இவன் வந்து ஒரு டிராமா ஒரு ஆடுவானே, எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீன்ல வந்து ஹீரோயின் ஸ்கோப் கொடுத்தது. அது ஸ்கோப் கொடுத்த உடனே அது மாதிரி ஒரு ஃபீல் ஆயிட்டு, அது ஒரு நிறைய பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த சீன் மட்டும் தனியா. சரி, ஓகே ஓகே, 10 ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? அதாவது சுந்தர் ப்ரோ அவங்க வந்து கன்னடால வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 5-6 படம் பண்ணிருக்காங்க தலைவா. 2 படம் இல்ல, 5-6 படம் கன்னடால பண்ணிருக்காங்க. பாப்புலர் ஆனது சொல்றேன் தலைவா. ஒரு மூவி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களை தூக்கணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் வாட்ச் எப்போ பண்ண போறீங்க கேக்குறாங்க. நான் நார்மலா செகண்ட் வாட்ச் தியேட்டர்ல பண்ண மாட்டேன். செகண்ட் டைமா? நானா? என்ன கேட்டாரு. இப்ப என்னன்னா நாளைக்கு ஒர்க் இருக்கு, இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு. எனக்கு வந்து எப்படின்னா நான் ஒரு மெர்ச்சன்டைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹிட்டாச்சி கம்பெனில. என்னன்னா என் கம்பெனில நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், ஒரு டிராமா போட்டேன். காலையிலே என்னோட மேனேஜருக்கு போன் அடிச்சு, சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், இருமல் தாங்கல சார் அப்படின்னு. அவர் சொல்றாரு என்கிட்ட, எனக்கே உடம்பு சரியில்லை தான், நீ போனை வை, நீ தூங்கு, ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லி போன் வச்சுட்டாரு. அதோட கிளம்பி டிராமாவை போட்டு படத்தை பார்க்க போயிட்டேன். சரி சுகுமார் இருக்கீங்களா? பரணி ப்ரோ தலைமை இல்லாம ஒரு ஸ்பேஸ் முடிய போய் ப்ரோ ஆரம்பிச்சு. எஸ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஓகே, இஸ் ஹேவிங் ஹிஸ் ஃபேமிலி பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பா விஷ் பண்ணிட்டேன், நீங்களும் சொல்லிருங்க. ஏன் நான் வந்து படத்தை ஹாப்பி பர்த்டே பிரகாஷ் ப்ரோ. இன்னொரு விஷயம் இருக்கு, பொன்னியின் செல்வன் சொல்லுங்க. நானும் வந்து சினி லிஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆள் தான். தவிர்க்க முடியாத காலத்தினால தான் நான் இங்க வெளிநாடு வந்து இப்போ உட்காந்துருக்கேன். பட் இப்பவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் எனக்கு விஜய் டிவி புகழ் முக்காவாசி பேரு நான் கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்டர் எல்லாருமே தெரியும், கான்டாக்ட்ல இருக்காங்க. விஜய் சித்து எல்லாமே கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. ஆனா எல்லாருமே கூப்பிடுறாங்க. என்னோட சீனியர்ஸ், என்ன படிச்சவங்க இப்ப நிறைய பேர், இப்போ சில பேர் முருகதாஸோட இப்போ இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இல்ல, முன்னாடி கத்தி படம் எல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச அண்ணன், என்னோட சீனியர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்போ ரீசெண்டா நம்பாதீங்க, கொஞ்சம் நல்லா காசு சேர்த்து வச்சுட்டு நீங்களா வாங்க இறங்கி. இல்ல, திருமணம் நிக்கா படம் எடுத்தாரு தெரியுமா அனீஸ், அவர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவர். அவரும் வந்து அவர் கொய்த்துல இருந்தாரு. கொய்த்துல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் இப்போ ஒரு டைரக்டரா இருக்காரு. அவர் வந்து எங்க டாடியோட தம்பி வந்து என்ன பண்ணாங்க, நீ போய் பேசுறியா போன் நம்பர் தரேன் பேசுறேன்னு நான் பேசினேன். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், இவ்வளோ செலவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், நீ ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன்னா. எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறது எனக்கு பெருசா ஆள் கிடையாது, எல்லாருமே விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு பாதி பேர் எல்லாம் வெளிநாடு வேற ஏதோ வேலைக்கு போயிட்டாங்க. நான் ஒருத்தர் தான் இந்த ரெட் ஜெயினை பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு எல்லாமே இருக்கிறேன். அங்கேயும் வாய்ப்பு பெருசா எனக்கு ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல. கிடைக்குது, ஆனா அது நம்ம போய் ஒன்னு ஜஸ்டிஃபை பண்ண சொன்னா அதை வந்து ஏத்துக்கிறவங்கள இல்ல. இப்போ அந்த மாதிரி கிடையாதுன்னு அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, தம்பி நான் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி நீ மாட்டிக்காத, நீ சம்பாதிச்சு ஒரு செட்டில் பண்ணிட்டு உனக்குன்னு இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு 1 வருஷம் கஷ்டப்பட முடியும், 2 வருஷம் கஷ்டப்பட முடியும் அப்படின்னா அப்பவா, அப்ப சொல்லு, அப்போ உனக்கு என்ன ஹெல்ப் நான் பண்றேன். இப்போதைக்கு நீ இருக்கிற வேலையை விட்டுறாரு, நல்ல சம்பளம் வாங்குற நீ அந்த சம்பளத்தை விட்டுறாத அப்படின்னாரு. சரி ஓகே, அப்ப எல்லாம் உனக்கு என்ன ஸ்டோரி தோணுதோ அதை நீ எழுது, ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கோ, அதை பைட் பண்ணு, அதை வந்து ஆபீஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணு காசு கட்டி, அதை உன் கையில வச்சுக்கோ, வேற யாரும் யோசிச்சிட மாட்டாங்க. அப்படி யோசிச்சாலும் உன்னோட கதை முன்னாடியே நீ ரிஜிஸ்டர் பண்றேன்னு ஒரு வேல்யூவேஷன் இருக்கும். ஸோ அப்படின்னாரு. சரி கண்டிப்பா நான் அதை பண்றேன் சார் அப்படின்ட்டு. இப்போ நானு என்னோட ஃப்ரெண்டு டீம் இப்போ நிறைய பேர் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 2-3 படத்துல வெப் சீரிஸ்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசினப்ப அவங்க அடிக்கடி இந்த ஜூம் கால் வர்றது, நான் சொல்ல அவங்க ரைட் பண்றது, அப்புறம் நான் ஒன்லைன் பண்றது, அதுக்கப்புறம் திரும்பியும் ஸ்கிரிப்ட் பண்றது, டைலாக் டெலிவரி, இப்படி இப்போதைக்கு ஒரு 25% கிட்ட இப்பதான் அச்சீவ் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது இன்னும் எத்தனை நாள் இழுக்கும், எத்தனை மாசம், எத்தனை வருஷத்துக்கு கூட ஒன்றும் புரியல. நல்ல விஷயம் ப்ரோ, நல்லபடியா பண்ணுங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் விஷஸ். அதனாலதான் நான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே சிவா தான். இன்ஸ்பிரேஷன் ஃபுல்லா சிவா தான். அவர் தான் இந்த சினி இண்டஸ்ட்ரிக்கு வரப்ப நான் நிறைய வாட்டி அவர் நேரில் போய் வீட்டுல பார்த்திருக்கேன். நான் திருவாரூர் தானே, எனக்கு ஊரு தஞ்சாவூர் பக்கத்துல திருவாரூர். ஸோ ஃபர்ஸ்ட் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சதே நாங்க தான், சிவகார்த்திகேயனுக்கு. அவர் கொடுத்த ஹோப் தான் அது. நீங்க பண்ணுங்க ஜி, இப்பதான் காலேஜ் போறீங்க, பண்ணுங்க, வாங்க, இது ஒரு ஹெல்ப் நான் கேளுங்க, செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருகி போயிட்டு இருக்கு. ஆனா அருள்நிதியை தான் இப்ப நாங்க இதுக்கு பண்ணிருக்கோம். இந்த கதைக்கு ஆல்ரெடி அவர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு.
அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஒன்லைன் சொல்லியிருந்தோம், என் பசங்க போயிட்டு ஒன்லைன் சொல்லியிருந்தோம். ஒன்லைன் சொன்னப்ப டெவலப்மெண்ட் பண்ணுங்க, அவைலபிளா இருந்துச்சுன்னா அந்த கதையை புக்கை கொடுங்க, நான் ஸ்கிரிப்டை ஃபுல்லா நிறைய பண்ணி படிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க மூவி பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ நான் இந்த டிசம்பர் வரேன். டிசம்பர் தான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்டோரி, அதாவது 40% 80% முடிச்சுட்டு சொல்ல போறேன். சொல்லிட்டு சப்போஸ் ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா ஆண்டவ புண்ணியத்துல ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணுவோமே. நைஸ் ப்ரோ, அச்சீவ் பண்ணுங்க. பெஸ்ட் விஷஸ். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல். இந்த ஏஆர் முருகதாஸ் படத்துல சொல்லுங்க. எல்லா படத்துலயுமே ஒரு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பாப்லையே, அது யூஸ் பண்ணாரு பாத்தீங்களா? என்ன வேர்டு? ஒரு ஊர் பேரு, அவர் ஊர் பேரு கள்ளக்குறிச்சி. இதுல பண்ணல, இதுலயும் பண்ணியிருந்தாரு. அந்த பாம், அந்த இது கன்னு கள்ளக்குறிச்சி வந்து என்னன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ். இல்ல தலைவா, அந்த கன் எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, இவ்வளவு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கள்ளக்குறிச்சிக்கு இவ்வளவு வரும். அது வந்து அவர் அந்த வில்லனா சொல்லியிருப்பாரு. ஒரு நிமிஷம், பரணி ப்ரோ இப்ப அனிமல் இன்ஸ்டிங் குள்ள போறாரு, முடிச்சிடலாம் ப்ரோ. சுகுமார் அண்ணன் போனா முடிச்சிடலாம். ரொம்ப நேரமா வந்து என்னன்னா போராடிட்டு இருக்காரு பரணி ப்ரோ. சுகுமார் அண்ணன் போனா முடிச்சிடலாம். நீங்க கிளம்புங்க ப்ரோ, நாங்க பாத்துக்கிறோம். பரணி ப்ரோ ஃப்ரீயா விடுங்க. நான் போனா முடிச்சிடலாமா? புரியலையே. நீங்க கோஸ்ட்ல தானங்க இருக்கீங்க, அவர் தாங்க முடிக்கணும். அவர் நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சிடுவாரு. அண்ணா எங்க ஆளையே காணோம். சுமாரண்ணா முடிக்காதீங்க. நாளைக்கு லீவ் தானே பாருங்க. சுகுமார் ப்ரோ, சாட்டர்டே தானே. ஒய் ப்ரோ பேசலாமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி வாங்கண்ணே. இல்ல முடிச்சிடலாம். சுகுமார்ண்ணா, பரணி ப்ரோ முடிச்சிடலாம். பரணி ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. முடிச்சிடலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஆல். நன்றி, வணக்கம். பாய் ப்ரோ. பாய். பரணி ப்ரோ, இவர் போன் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாருங்க. பேசுன்னு சொல்லிட்டு அண்ணா பேச சொல்லிட்டு போயிட்டாருங்க. சரி, கால் பண்ணி சொல்லுங்க அண்ணனுக்கு. மெசேஜ் பண்ணிருக்கேன். பை ப்ரோ, குட் நைட்.